இன்றைய தினம் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே சிறப்பு சிந்தனை விளக்கமாக விடுதலை சரி ஆனால் கட்டுகள் என்ற தலைப்பிலே பல விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர்கள். கடந்த 23 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அருத்தொண்டாற்றி வருகிறார்கள். மனவளக்கலையில் ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். வேதாத்திரிய பட்டிமன்றங்களில் நடுவராகவும் ஆழியார் ஜூம் இணையவழி நிகழ்ச்சிகளில் ஆரம்ப காலம் முதல் இருந்து சிறப்பான சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை விடுதலை சரி ஆனால் கட்டுகள் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரையாற்றி நல்ல பல கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆழியாறு ஜூம் இணையத்தில் விண்ணலை வழியாக இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இணைய வழியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். நண்பர்களே, முதலாக நாம் இந்த நிகழ்ச்சியில் இணையும் முன்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது போர் பதற்றம் ஏற்பட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவு உலகம் முழுவதும் ஏற்படும். அது இப்போ நம்ம எல்லாருமே அதை பற்றி ஒரு சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். கொஞ்சம் வாழ்த்தலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம்ங்கிற போது கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கலாம் அவங்களை எல்லாமே. இதுக்கு யாரு மூல காரணமா இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நாட்டுல இன்றைக்கு காலையில கிடைச்ச தகவல், ஒரு சில குறிப்பிட்ட அளவு உள்ளவங்க இந்த போரை விரும்புறாங்களா, இந்த மாதிரி இந்த எங்களுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு போர் மூலமா தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு வேடிக்கையா இருக்குது. மற்ற இடத்துல கொல்லப்படுகின்றவங்க நம்ம சகோதரர்கள்னு அவங்களுக்கு அந்த இது இல்லாம போச்சு. சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, நடந்து செல்லும் பிணங்களில் நாம் இவற்றை கண்டு நலம் சேராதிருக்க அப்படின்னு. ஒரு நொடிப்பொழுதில், கனப்பொழுதில் ஒரு கை கால் அடிபட்டா அந்த படும் துன்பம் கடல் உலகில் நாம் காண்கின்றோங்கிறார். போர் இல்லா நல்லுலகம்ங்கிறது வேதாத்திரியத்தினுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அது ஆச்சரியமான, இது எப்படி சுவாமிஜி இவ்வளவு எதிர்காலத்துல இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு அந்த வேதாத்திரியம்ங்கிறதுல முதலே அதை கொண்டு வந்திருக்காங்கிறது நினைச்சு பார்க்கிற போது புல்லரிக்குது. அது எல்லைகளை எல்லாம் நம்ம எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே, இந்த போர் நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே இந்த தலைப்பெல்லாம் முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இல்லைன்னா இது சம்பந்தமாவே நம்ம பேசியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில மணித்துளிகள் அதை பற்றி நம்ம பேசிட்டு நம்ம தலைப்புக்குள்ளார போயிடலாம். இப்போ உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்லாம் நம்ம இந்த இணையத்தில் இணைந்தவங்க, மனவளக்கலை அன்பர்கள், ஆசிரியர்கள், எதுவுமே தெரியாதவங்க, இவங்க யாரெல்லாம் தலைவர்களா இருக்காங்களோ யாரெல்லாம் இதன்படி இதுல இணைஞ்சிருக்காங்களோ, அதாவது நலம் விரும்பக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நம்ம இதையெல்லாம் இணைஞ்சு பொதுவா அந்த தலைவர்களை நம்ம பிளஸ் பண்ற போது, வாழ்த்துற போது அவங்களுக்குள்ளார ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றம் ஏற்படுங்கிறது காந்த தத்துவத்தின்படி உண்மைதான். அதே நம்ம இன்னும் கூட நல்ல எண்ணங்களோட கண்டிப்பாக இது மாறும், இல்ல பரவாயில்ல, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலங்கின பண்பு எல்லாமே ஓங்குச்சுன்னா, சில பேர்த்துக்கு இந்த ஹாரர் மூவின்னு சொல்லக்கூடிய வன்முறை சினிமாக்கள்லாம் பிடிக்குது. என்ன காரணம்னா, நம்ம கிட்ட அந்த ஹாரர்னு சொல்லக்கூடிய வன்முறை எண்ணங்கள் உள்ள எழுச்சி பெற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் சில பேர்த்துக்கு எதுவுமே நினைச்சது நடக்கிறது இல்ல, நான் வாழ்த்துறேன் அப்படிம்பாங்க. என்னன்னா, இது எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்த்துவோம். அப்போ உள்ள அந்த எண்ணங்கள் எதிர்மறையா இருக்கும். அப்ப இதெல்லாம் இல்லாம பாசிட்டிவா, நான் நேற்று கூட என்னுடைய மூத்த அண்ணா கிட்ட கூட அவர் வெளிநாடு போறதாக இருந்தாரு. இந்த மாதிரி எல்லாருமே நல்லது நினைக்கலாங்க, நினைக்கிற போது சரியா வந்துரும், அப்படியா பாசிட்டிவா சொல்லியிருக்காங்களா சுவாமிஜின்னு அவரும் கேட்டாங்க. ஆமா, கண்டிப்பா 100 வருடங்கள்ல உலக சமாதானம் வந்துரும். அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்லைகளை பத்தி சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதி காலத்துல, மன்னர்கள் காலத்துல
ஒரு 800, 900 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னால நம்ம தமிழகமே வந்து சேர சோழ பாண்டியர்களாக இருந்து, அப்போ அங்க ஒரு வீரனுக்கும் இங்க ஒரு வீரனுக்கு பிரச்சனைனா யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கொன்ற வீரனுக்கு பரிசெல்லாம் கிடைக்கும், நல்ல வீரன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. நம்ம இப்ப மதுரையில போய் தஞ்சாவூர்காரர் கொண்டுட்டு வந்துட்டாருன்னா பாண்டிய வீரனை ஜெயில பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. என்ன காரணம்னா எல்லைகளை எடுத்துட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிற எல்லை, இந்தியாங்கிற ஒரு எல்லை வந்ததுனால அந்த இது வந்து எல்லோரும் ஓரினம்ங்கிறது. இதே போல சுவாமிஜியினுடைய கருத்து, இந்த நாடுகள் இருக்கக்கூடிய எல்லைகளை எடுத்துட்டா உலகம் இணைஞ்சிரும். அதான் ஓருலக கூட்டாட்சி அப்படின்னு, உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். ஏன்னா பெரியவங்க எல்லாம் இப்ப உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் வந்து பிக் பிரதர்ஸ் எல்லாம் சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை. அதான் உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படின்னு சுவாமிஜி உலக நல நாட்டத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க. பார் முழுதும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்காகத்தான் இத்தனை பாடுபடுறீங்க. என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும். அப்ப சக மனிதன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தானே அது வருது. அப்ப எண்ணமே சரியில்லையா? சுயநலம் தானே, தன்முனைப்பு தானே, இதெல்லாம் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்ங்கிறார். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு ஆட்டம். எல்லாத்துக்கும் அந்த உயிர் காமன், எல்லாத்துக்கும் இது பொதுவான இதுதான். அதை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டுங்கிற போது இதே நல்ல எண்ணங்களோட எல்லாரும் செயலுக்கு கொண்டு வந்துருவாங்கிறதுதான் அருமையான கான்செப்ட். அதை நல்லா நம்ம இனிமேல் கொண்டு நல்ல எண்ணங்களோட என்றேனும் ஒரு நாள் அருட்தந்தை சொன்ன டைமுக்குள்ளார 100 வருடங்கள் இப்ப கொஞ்சம் நம்ம கடந்து வந்துட்டோம். உலக சமாதான ஆண்டு ஒரு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னொரு 60 வருடங்கள்ல கண்டிப்பா உலக சமாதானம் வந்துரும். எங்க வரப்போகுதுன்னு நினைச்சோம்னா அது எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா வரும். இந்த போர் பதட்டம் குறையும், எல்லாருமே நல்லா வருவாங்கங்கிற பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களோட நம்ம வாழ்த்தி பழகிக்கலாம். அவங்களுடைய கருமையத்தை கூட வாழ்த்தலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம திரு ட்ரம்ப் அவர்களாகட்டும், திரு நெதன்யாகு ஆகட்டும், அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும், எதிரி நாடுகள்னு அவங்க கருதுற, நமக்கு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாத்துடைய கருமையங்கள்ல வந்து ஏதோ களங்கம் இருக்கு. அது அப்படியே துடிச்சு எழுச்சி பெற்று எண்ணங்களை கொடுத்து பிரச்சனைகள் கொண்டு வருது. அதெல்லாம் இல்லாம அந்த கருமையை கூட திருந்தி நல்ல ஆன்மாவா மாறட்டும். நம்ம இன்றிலிருந்து இருந்து கொஞ்சம் போர் பதட்டம் நீங்கிற வரைக்கும் நம்ம வாழ்த்துவோம் என்று கூறி இப்போ நம்முடைய சிந்தனைக்கு திரும்பி வருவோம். நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு எண்ணம் இருக்குங்க. என்னன்னா சீக்கிரம் நம்ம வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு. சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு கவலையை தீர்த்தீங்கன்னா அந்த தீர்ற இடத்துல இன்னொன்னு முளைச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிக்கல் தீர்த்தீங்கன்னா அந்த சிக்கல் தீர்ந்த இடத்துலயே இன்னொரு சிக்கல் வந்து கண்டிப்பாக முளைக்கும். ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய அமைப்பு அப்படி. காரணம் என்னன்னா, இந்த உடல்ல என்னைக்கு உயிர் சிக்கி இருக்குதோ அது வரைக்கும் சிக்கல் இருக்கத்தான் செய்யுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எப்படியாவது நம்ம கடமைகளை வெகு சீக்கிரம் முடிஞ்ச ஒரே நாள் இல்ல 1 மாசம் சீக்கிரம் எல்லாத்துக்கும். இப்ப குழந்தைகளா இருந்தா நல்லா படிக்க வச்சிடணும், நல்ல வேலை வாங்கி கொடுத்துடணும், நல்ல வீடு கட்டிடணும், நல்ல வாகனம் வாங்கணும். அதுக்கப்புறம் நான் விடுதலை ஆகிறோம்ப்பா, இனி எனக்கு எந்த இதுவும் வேண்டியதில்லை, நான் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நண்பர்களே, நீங்க அந்த விடுதலைங்கிற நிலைக்கு வந்ததுக்கு பின்னாலதான் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடும் பற்று நம்மளார ஊட்டி இருக்குங்க. அந்த கடும் பற்றுக்களுக்கு பேர் தான் கட்டுக்கள்னு பேர். அது விடாது. சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு நாவல் படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. படிச்சு முடிச்சேன், நல்லா இருந்தது. எப்படின்னா, ஒரு பெண்மணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆணாதிக்கம் மிக்க கணவர். அந்த கணவர் வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா, இவங்க வேலைக்கு போறாங்க, நல்ல நிறுவனத்துலதான் அருமையான வேலைக்கு போறாங்க. அவருக்கு பெருசா வேலை இல்லை, வியாபாரம் தான் பண்றாரு. நல்ல சம்பளத்தில் இருக்கிறதும் பிடிக்கல, இருந்தாலும் வேலையை விடுறதுக்கும் பொருளாதாரம் வந்து நல்லா வருதே, ஐடி துறையில் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு அதுக்கும் அங்கலாப்பு விடல. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பேங்க்ல தானே பணம் வந்து சேரும், உங்களுக்கு சேலரி சம்பளம் அது வர்றது எல்லாம் வந்து இவங்க ஏடிஎம் கார்டை கூட இவங்க கணவர் எடுத்து வச்சுக்கிறாரு, பின் நம்பர் கூட இவர் தான் வச்சுக்கிறாரு.
இவங்களுக்கு வந்து மாசம் இந்த போக்குவரத்து செலவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. 2 குழந்தைகள் ஆயிருது. குழந்தைகள் ஆனதுக்கு பின்னால அப்புறம் இந்த அம்மா நினைக்கிறாங்க, நான் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் முடிச்சோன்னே அடுத்தது நான் விடுதலை ஆயே தீரணும்னு. அதே மாதிரி பையன் லவ் மேரேஜ் பண்ணி வெளிநாடுக்கு போயிடுறாரு. பொண்ணை உள்ளூர்ல நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால சொல்லாம கொள்ளாம இந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு விஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், விருப்ப ஓய்வு எடுத்து கொஞ்சம் பணமெல்லாம் வருது. அதைய தனியா ஒரு வங்கியில போட்டு வச்சுட்டு அப்பதான் பேங்க் கார்டு வாங்கினாங்க. அவ்வளவு சந்தோஷம். ஒரு சின்ன வீடை வாடகைக்கு எடுத்து தனியா இருந்து ஒரு பள்ளியில அவங்க ஆசிரியர் சார் இதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கணவன் வந்து தேடுன்னு தேடுறாரு. ஒரு சூழ்நிலையில பொண்ணும் உள்ளூர்ல கட்டி கொடுத்த பொண்ணும் தேடுது. போனை எடுக்க வேண்டிய நிர்பந்தம். அது பாருங்க, அந்த போனை எடுத்துருந்து பொண்ணு பேசிடுறாப்புல, இந்த மாதிரி அம்மா நீ இப்படி என்ன எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்ட, ஆனா இது நியாயமா அப்படின்னு என்னென்னமோ கேட்டா, நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுது. எல்லாம் கரெக்டு. ஆனா அதுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, என் வீட்டுக்கு இது வரைக்கும், அதாவது இந்த அம்மாவுடைய சம்மந்தி, பொண்ணை கட்டி கொடுத்த புருஷனுக்கோ மருமகனுக்கோ அவங்க அம்மா அப்பாக்கோ அவங்க சொந்த பந்தத்துக்கோ இந்த மாதிரி எங்க அம்மா தனியா போயிட்டாங்க. அது சமுதாயத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா புருஷனை விட்டு ஓடி போயிட்டாங்களாமான்னு சொல்லுவாங்க. அதுதான் அது பெண்ணினத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கொடுமையான இது அதுதான். அப்புறம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்கம்மா. சொல்லிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும். எனக்கு இனி அடுத்தெல்லாம் வந்து நான் முழுகாம இருக்கேன். எனக்கு சீமந்தம் இருக்கு, வளைகாப்பு இருக்கு, பிள்ளை பேர் இருக்குது. இதெல்லாம் நீ வந்துதான்மா பார்த்தாகணும். இல்லைன்னா எனக்கு அந்த குடும்பத்துல என்னமா மரியாதை இருக்குங்கும் போது இந்த அம்மா அப்பதான் யோசிக்குதுங்க. என்ன யோசிக்குதுன்னா, அந்த பாருங்க, நான் விடுதலையாய் வந்தாலும் என்னுடைய கர்மாப்படி எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள், பாசங்கள், அதுல இருக்கக்கூடிய பற்றுக்கள் என்னை விடமாட்டேங்குதே நிம்மதியா, அப்படிங்கறதுதான் அதுல தெரிஞ்சு கொண்ட உண்மை. அதுல அதேதாங்க. அப்ப நம்ம கடும்பற்று கட்டுக்கள்னு என்னன்னா, நம்ம மனித வாழ்க்கையில அது இன்றைய சூழ்நிலையில பெரிய கட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டு பாசம் தாங்க. நீங்க பாசம்னா எங்க ஊர்ல கொங்கு மண்டலத்துல இந்த கிணத்துலயும் தெப்ப குளங்கள்ல எல்லாம் வந்து கால் வச்சா வலிக்கிடுது பாருங்க. ஆறுல எல்லாம் பாறையில பிடிச்சிருக்கும்ல, கற்கள்ல. அதுக்கு பேர் தான் பாசம்னு நாங்க சொல்லுவோம். பாசம் பிடிச்சிருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்து கால வை, இல்லைன்னா வழுக்கிரும் அப்படின்னு சொல்லுவோம். வழுக்கில விழுந்திருக்கிறோம். அதே போல நம்ம குழந்தைகளுக்கு மேலேயும் வைக்கிறதும் ஒரு சூழ்நிலையும் வழிக்கத்தான் விடும். இது அந்த பாசம்னு 2 பாசம் ஒண்ணுதான். இது வந்து நம்ம உசிரியவே கொடுத்து எல்லாம் வளர்த்துறோம். சரி, இந்த பொண்ணுக்கே எடுத்துக்கங்களேன். சீமந்தம் பண்ணியாச்சு, வளைகாப்பு பண்ணியாச்சு. அந்த குழந்தைகள்லாம் பெருசானோன்னு அவங்க தான் பார்த்துப்பாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ கம்முனு இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை, வழுக்கி விடக்கூடிய சூழ்நிலை வரத்தானே செய்யும். அப்ப இந்த கட்டுக்கள் நம்ம விடுதலை ஆனாலும், கட்டுக்கள் வந்து நம்மள விட மாட்டேங்குதுங்க. அந்த கட்டுக்களுக்கு பெரிய காரணம் வந்து பாசம். நீங்க நல்லா அருட்தந்தையினுடைய கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்து இன்னைக்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி மாணவர்கள் வந்தாச்சு. நிறைய பேர் வேதாத்திரி ஆராய்ச்சி சப்மிட் பண்றாங்க. சுவாமிஜி வந்து அந்த உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், அதாவது அறிஞர்கள் தான் குழந்தையை வளர்க்கணும். அதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்தோம்னா ஏன் பெரியவங்களை சொல்லலைன்னா, சின்ன வயசுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பசுமரத்தாணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் பழமொழிகள். பசுமரத்துல குழந்தைகள் பசுமரம் ஆணி அடிச்சா டக்குன்னு இறங்கும். சொல்றதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. உள்ள அது அவங்களுடைய குழந்தைகளுடைய மனம் குறிச்சுக்கும். என்னங்களா, அது வந்து நல்லா சொல்ற விதத்தில் சொன்னா அருமையா குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா நம்மெல்லாம் வயதானதுக்கு பின்னால பசுமரத்தாணி இல்லைங்க, மரம் காஞ்சு போச்சு, ஆணி அடிக்க முடியாது. அப்படியே ஆணியும் வளைஞ்சு போயிருதுங்க, எவ்வளவு பெரிய ஆணி அடிச்சாலும். 2வது சுத்திலும் தெரிச்சு போயிடுது. அந்த மாதிரி நம்ம சொன்னாவெல்லாம் நம்ம என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோமோ அதன்படிதான் நம்ம வாழ தோணுமோ தவிர, காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் பழக்கத்தின் வழியாக செல்லுது. அதான் ஜீவகாந்தத்தினுடைய தடம் அப்படின்னு பேருங்க. அந்த பழக்கத்தின் வழியா செல்றதுனால நம்மளை மாத்துறதுங்கிறது ரொம்ப கடினம். நம்ம தான் மாத்திக்கணும். அதுக்கு தவம், தற்சோதனை, மௌனம் இதெல்லாம் தான். ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சே. இப்ப தவம் பண்ண சொன்னா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிடுறாங்க. கையெல்லாம் 2 சுத்துங்க, 5 சுத்துங்கிறது 6 சுத்து தாராளமா பண்ணிக்கிறேன் சார்ங்கிறாங்க.
தவம் பண்றதுக்குள்ள படுற பாடுங்க. ஐயையையைய! அங்க திரும்ப, இங்க திரும்ப, நம்ம டச் குடுக்கலான்னு போறபோது அவங்க எல்லாம் படுற பாடுங்க. அதுல சில பேர் தூங்கியும் செய்யறாங்க. ரிஸ்க் இல்லாம நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க் அப்படின்ட்டு அந்த மாரிலாம் கூட ஆயிடுறாங்க. ஆனா நம்ம வயதானவர்கள் அப்படித்தான் மாற முடியும். பட் குழந்தைகள சுவாமிஜி சொல்றது என்னன்னா, அறிஞர்கள் மூலமாக அந்த குழந்தை வளர்ப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனம் நல்லா குறிச்சுக்கும். இது நம்ம இந்திய திருநாட்டுல இருந்த விஷயம் தானுங்களே. குருகுல கல்வின்னு இருந்தது இல்லையா? குழந்தைகள நம்ம அந்த குருகுலத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பால் குடி மருந்தோன்னு விட்டுட்டா, அவங்க வளர்த்தி நல்லா கொண்டு வந்துருவாங்களே! அறிவு நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த காலத்துல ஒரு இது கூட இருக்குங்க. ஒரு குருகுலத்துல அ குரு கிட்ட இது சீடர் ராஜா அவனுடைய மகனையும் கொண்டு விட்டாங்க. எல்லாத்துக்கும் சம கல்வி தான். அவங்க அந்த காலத்துல உணவுக்கு நெய் விடுவாங்களாம். அப்புறம் குருகுல கல்வியில இந்த பையன் நல்ல சுட்டிப்புங்க. அப்புறம் ஒரு 3 வருடத்துல ஆகிறபோது நெய்க்கு பதிலா விளக்கெண்ணெயே தான் அந்த குரு பத்தினி விட்டுட்டே வந்திருக்காங்க உணவுக்கு. அப்புறம் ஒரு 2 வருடம் கழிச்ச உடனேயே "ஏம்மா தாயே எங்க சாப்பாட்டுல நெய் விடுறவாங்க எங்க ஊர்ல எல்லாம். எங்க அரண்மனையில நெய் விட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். நீங்க இப்போ வேற விடுறீங்களே, விளக்கெண்ணெய் விடுறீங்களேன்னு" 2 ஆண்டுகளுக்கு பின்னால அந்த இளவரசன் கேட்டிருக்காரு. அப்போதான் குரு பார்த்தவரு சொன்னாரு, "தம்பி, உங்க கல்வி முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம்." அப்ப என்ன கான்சன்ட்ரேஷன் பாருங்க குழந்தைகளுக்கு. நான் படிக்க வந்திருக்கேன். படிக்க மட்டும் தான் வந்திருக்கேன். சாப்பாடு உயிர் காக்கிறதுக்காக, உயிர் வாழ்றதுக்காக அவங்க போடுறத சாப்பிட்டுப்பேன். அது பாருங்க பெற்றோர்களும் எப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. அ நம்ம இப்ப தெரிஞ்ச குழந்தைகள நம்ம குழந்தைங்க தெரிஞ்சவங்க வீட்ல கொண்டு போய் விட்டாலும், 6 மணிக்கு என் பொண்ணு அ பால் சாப்பிடுவா, இல்ல ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுவா. காஃபி, டீ எல்லாம் குடுத்துறாதீங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்லித்தான் அனுப்புறோம். பட் அவங்க இளவரசரையே அந்த காலத்துல குருகுல கல்வியில அப்படி அனுப்பிச்சிருக்காங்க. அது 2 வருஷம் வரைக்கும் விளக்கெண்ணெய் சாப்பிட்டவரு, ஒரு தெளிவு வந்திருக்குதுன்னா, அப்ப அப்ப கல்வியில நிறைஞ்சாச்சுன்னு அர்த்தம்னு அவரும் குருவும் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ குழந்தைகள் மூலமாக நம்ம குழந்தைகள் மேல வைக்கக்கூடிய கடும் பற்றும் ஒரு பாசம் தாங்க. அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம கடமைகள சரியா செய்யணும். அதுக்காக குழந்தைகள அனாதையா, அனாதரவா விட்டுறக்கூடாதுங்க. கடமைகள பெஸ்ட்டா பண்ணிறணும். அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் நல்ல கல்வி. நல்ல கல்வின்னா, இப்போ ஒரு நல்ல கலைகள், அவங்க விரும்பக்கூடிய கலைகள். அதுதான் குடுக்கணுங்க. இப்போ நம்ம இப்படி கால நீட்டி வைக்கக்கூடிய ஆசனத்த ஒரு குழந்தைக்கு பாவம் பெண் குழந்தைக்கு பார்த்திருப்பீங்க நெறைய பேர் வீடியோல. பின்னால ஒரு ஆசிரியர் 2 கால இந்த பொண்ண விரிச்சு வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுல தானே கால் விரியும். அவன் அந்த 2 கால் மேலயும் கால வச்சுங்க விரி விரின்னு விரிச்சுட்டே இருக்கிறான் குடுமி பிடிச்சு. பாவம் இல்லையா அந்த குழந்தை? அம்மா, அப்பா பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கிற சொல்றாங்களோ, நிறுத்துன்னு சொல்றாங்களோ. ஏங்க பை பிராக்டிஸ் தானே ஆசனங்கள்லாம் வரும். அந்த பொண்ணு தவிக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தா. அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு என்ன கலை பிடிக்குமோ, அந்த கலைய நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆதரவு நம்ம குடுக்கணுங்க. நல்ல கல்வி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு நம்ம அதை செஞ்சு குடுத்துட்டோம்னா பிரமாதமா வந்துரும். அந்த கடமைகள சரியா செய்யணும். அதுக்கான அந்த கடமைகளுக்கு உள்ளார அந்த கட்டு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணுங்க. நான் இவ்வளவெல்லாம் செய்யறேன். எனக்கு நீ இதெல்லாம் செய்யாகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அதுதான் கட்டு. அந்த கட்டு எப்ப விடும்னா, நம்ம விடுதலை ஆனாலும், நிம்மதியா நம்ம வாழ விடாதுங்க. நான் இவ்வளவெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன். எனக்கு ஏதாவது ஒரு ஃபோனாவது பண்றாங்களா? மாட்டாங்க. பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவங்க வார ஒருக்கா பேசுறாங்க இல்லையா? நம்ம செல்ஃப் என்கேஜ்டு ஆயிட்டு போக வேண்டியது தானே. எத்தன மௌனம் இருக்கு, எத்தன உடற்பயிற்சி இருக்கு, எத்தன நூலகங்கள் இருக்குது, எத்தன சொற்பொழிவு இருக்குங்க. எவ்வளவு உடற்பயிற்சி முறைகள் எல்லாம் இருக்குமா, அருமையா செஞ்சுட்டு அருமையா அத அனுபவிக்கலாமே. ஆனா என்ன ஆகுன்னா, அந்த கட்டு நீங்க அது விடாது. அது தற்சோதனையில பார்த்து கண்டுபிடிச்சு, எந்த இடத்துல நான் அந்த கட்டு போட்டு வச்சிருக்கேன், எதனால் இது அப்படின்னு கண்டுபிடிச்சு அத அவிழ்க்கிற வரைக்கும் அது நமக்கு விடுதலை ஆனாலும், விடுதலை ஆனாலும், அந்த பாச பந்தம்ங்கிறது முதல் கட்டா இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டம். நீங்க தவம் பண்ணையில பாருங்க, நல்லா கண்ண மூடி தவம் பண்ணிட்டு இருக்கையில, ஏதாவது சில பேர்த்துக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கே ஒரு சின்ன நான் எப்பவுமே இந்த முழு கை சட்டை தான் போடுறது.
இந்த கை முகம் எல்லாம் கழுவுற போது இந்த வலது கையோட இது வந்து சில நேரங்கள்ல நினைஞ்சிடும் கஃப். அப்ப நான் அந்த கை மட்டும் மடிச்சு விட்டுருப்பேன். தவத்துல உட்கார்ற போது கையை கோர்த்துட்டேன்னா எனக்கே ஒரு வருதுங்க. இந்த கையை நீ மடிச்சு விட்டுரு, இல்லைன்னா இந்த கையை நேரா வச்சிருன்னு ஒரு எண்ணங்கள் மைண்ட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன்? அதனால என்ன, ஒரு கை மடிச்சிருந்தா அது துணி காயட்டும், கையில ஈரம் படாம இருக்கட்டும் அப்படின்னு தானே பண்ணியிருக்கோம். இந்த கையில ஈரம் இல்லைல்ல, அதனால ஏன் இந்த கையும் மடிக்கணும்னால, ஆனா மைண்ட்ல அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டே இருக்குதுங்க. நீங்க அத நினைச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய கட்டு. நம்ம ஓரளவுக்கு விடுதலைங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் விடுதலை ஆனாலும் சில அந்த கட்டுக்கள் வந்து நம்மள விடாத வரைக்கும் அப்புறம் எங்கேங்க தவம் செட் ஆகும்? அப்பதான் வந்து நம்ம வந்து துரியாதீனம் போற நேரத்துல இன்னும் கை மடிக்கல, இன்னும் கைய மடிக்கலன்னு இருந்தா எப்படி மேல போய் சேர முடியும்? துவாதசங்க எங்க வரும்? சந்திரன்ல எங்க வரும்? நாளைக்கு பௌர்ணமி, மாசி மகம், தேரோட்டங்கள்லாம் எல்லா பக்கம் நடக்கும். இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னையிலிருந்து நான் மக நட்சத்திரம் எல்லாம் இன்னைக்கே ஓட ஆரம்பிச்சிடும். நிறைய இடங்கள்ல சுவாமிஜி என்னுடைய கான்செப்ட் தேர் திருவிழா தவிர்த்தல்ங்கிறாரு. ஆனா உங்க ஊர்ல ஓடுனா பாருங்க, அதனால என்ன வேண்டாம்னு நீங்க அது ஒரு கட்டா மாறிடும். சுவாமிஜி பார்க்க வேண்டான்ட்டாரு, அதனால தேர் திருவிழா தவிர்த்தல் தான் சொல்லியிருக்காரு. நீங்க தேர் ஓடுறதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, சினம் தவிர்த்தல் தான் சொல்லியிருக்காரு. சினம் பட வேண்டாம்னு சொல்லல, நடிப்பு சினம் இருக்கு. நீங்க தேர் திருவிழா தவிர்த்தல்னா நீங்க எல்லாரும் போய் ஒட்டு மொத்தமா போய் சேர்ந்துடாதீங்க, தேர் நில சேர்ந்ததுக்கு பின்னால ஒருக்க போங்கன்னு அர்த்தம். நீங்க சொந்தத்துல தேர் ஓடுச்சுன்னா அன்னைக்கே போயிங்க, எல்லாரும் போய் சேர்ந்து சுகாதார கேடு, நோய் தொற்று, அந்த உலக இந்தியா முழுவதுமே இந்த கற்ப பை வாய் புற்றுநோய் கூட எதிர்ப்பு மருந்து நமது இந்திய அரசாங்கத்தால பிரதமரால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை போல அன்றைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இல்லை. சுவாமிஜி காலத்துல அது நிறைய தொற்று நோய் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்ததுங்க. அதையே வந்து அவாய்ட் பண்றதுக்காக தேர் திருவிழா தவிர்த்தல்னு சொல்றாரு. நம்ம எல்லாமே அர்த்தத்தை மாத்தி வச்சுக்கிறதும் இன்னொரு கட்டுங்க. இந்த சந்தேக எண்ணங்கள்னு பேருங்க. ஐயோ, சந்தேகங்கிறது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா உள் மனசு நல்லா இருக்கேன்னு வாய் சொன்னாலும் நம்ம நிஜமா நல்லா இருக்கோமா, இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அது சந்தேகம் தானே. வாழ்க்கையில சந்தேகங்கிறது ஒரு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டங்க. அது மிகப்பெரிய கட்டு. இந்த முடிச்சுகள்ல நம்ம இந்து சமயத்தினுடைய கலாச்சாரப்படி திருமண பந்தத்துல 3 முடிச்சுகள்ல முதல் முடிச்சு பாசம், கடுப்பற்று இல்லையா? 2வது முடிச்சு சந்தேகம் வந்து இது வாழ்க்கையில் வரக்கூடிய கட்டுகள். 3 முடிச்சுன்னு அதுல கனெக்ஷன் கொடுத்துடக்கூடாது. அது நல்லா பார்த்துக்குவேன், நான் கூடவே இருப்பேன், இல்லைன்னா இறுதி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு எண்ணி போடுறது. அதுல 2 பேரு ஒரு முடிச்சு மட்டும் போட்டு வேற 2 முடிச்சு அக்கா போட்டாங்கன்னா அது இன்னும் பிரச்சனை. ஏன் போட்டேங்கிறது தான் என் புருஷனே கட்டியிருப்பார்ல, உன்னை யாரு கழுத்துல என் கழுத்துல இன்னொரு முடிச்சு போட சொன்னு பின்னால பிரச்சனை வந்தாலும் வரும். அதனால விடுங்க, அவங்களே கட்டட்டும். இந்த முடிச்சுகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாசம். அதனால கடமையே நல்லா செஞ்சுட்டு பாசத்தை ஒரு எல்லை கட்டிய அளவுல இருந்துட்டா போதும். அதுக்கு வந்து இல்லைங்க நான் பாசமே வைக்க கூடாதுன்னா தாராளமா வைங்க, வாழ்த்தலைகளோடு வச்சுக்கலாம். சில பேருக்கு அது சந்தேகம் வரும். நல்லா வாழ்த்தலாமே நம்ம குழந்தைகளை பாருங்க. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்ங்கிறப்போ நம்ம குழந்தைகளை நினைச்சு நல்லா ஆளாக்கி விட்டுட்டேன், வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு இருந்தாலே போதும். அந்த பாச உணர்வுகள் அவங்கள போய் அவங்கள நல்லா இயக்க வைக்கும். அதை விட்டுட்டு நம்மளே எல்லாரும் பண்ணோம்னா அது கஷ்டம். கிளை பல தாங்கேல், பார்வையர் கிளீனா சொல்றாரு, கிளை பல தாங்கேல், மரம் முடிஞ்சு போயிருங்க. இப்ப 2வது கட்டு தான் சந்தேக எண்ணங்கள். சந்தேகங்கிறது கொஞ்சம் நஞ்சமாங்க. பா, நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு +2 எக்ஸாம், நம்ம குழந்தைகளை எல்லாம் காலையில எல்லாரும் வாழ்த்திருக்கோம். பொதுவாவே எல்லாத்தையும் வாழ்த்திடலாம், நல்லா எழுதட்டும், சந்தேகம் இல்லாம கிளீனா எழுதட்டும், பதட்டம் இல்லாம எழுதட்டும், நல்லா எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் வந்து முதல் மாணாக்கரா வர முடியும். என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவாளாம், என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவானா, அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, என் பையன் பாஸ் ஆவானா. இது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அது ரொம்ப டேஞ்சர் இல்ல.
அதனால அந்த மாதிரி ஒரு சந்தேக எண்ணங்கள் இருந்ததுன்னா நம்ம நிம்மதியா வேலை பார்க்க முடியாதுங்க. அதுல குறிப்பா இணையத்துல இருந்திருக்கக்கூடிய பெண் சகோதரிகள், உங்க வீட்டுல யாராவது எழுத போயிருந்தா நீங்க இணையத்துல கூட இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்முனு இருப்பா, இன்னைக்கு என் பொண்ணு எக்ஸாம் எழுத போறேன், நான் எங்க போய் ஆழியார் ஜூம்ல இணைய போறேன். இணைஞ்சு தவம் பண்ணி வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்துற போது அருமையா அவங்க எழுதுவாங்கல்ல, நல்லா எழுதுட்டு நல்லா எழுதுட்டுன்னு நீங்க டென்ஷனா வாழ்த்துனீங்கன்னா போகாது. அதுவும் டென்ஷன் ஆயிரும். நீங்க இயல்பு நிலையில வாழ்த்துற போது அந்த ஃப்ரீக்வன்சி இயல்பு நிலைக்கு போய் சேரும். இப்ப எல்லா இடத்துக்குமே வந்து என்னன்னா அந்த இயல்பு நிலைக்கு வர்றதில்ல. நீங்க உங்க மைண்ட் செட் எது அவங்கள நினைச்சு, வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அந்த எக்ஸாமினேஷன் ஹால், உங்க பொண்ணுடைய உருவம், அதை எழுதக்கூடிய தன்மை எல்லாமே உங்க மனசுல வந்ததுன்னா நீங்க இயல்பான மனநிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல பறந்து ஓடிட்டு இருந்து மண்டையிலேயே வரமாட்டேங்குதுன்னா அதுக்கும் படிச்சது மண்டையில வராது. நீங்க வாழ்த்துட்டு இல்லைன்னா நீங்க பேசாம அமைதியா இருந்துருங்க. இந்த சந்தேகம் நல்லா எழுதுவாங்களா, நல்லா எழுதுவானா, ஐயையோ ஒன்றும் படிக்காம நான் படின்னு முட்டிக்கிட்டேன். விடுங்க, நம்ம நல்லா படிச்சிருந்தா கருமையத்துல இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். நம்ம ஓரளவு படிச்சிருந்தா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த அளவுக்கு தான் ஆகும். அதனால நம்ம வாழ்த்தின் மூலமாக அதிகப்படுத்தலாம். ஆனா அதனால இப்ப கடைசி நேரத்துல வாழ்த்து பிரயோஜனம் இல்லை. சொல்றாங்களே, இது நீங்க படிக்காதெல்லாம் இனி முதல் நாள் நைட் படிச்சிடாதீங்க. அது விடுங்க, படிக்காதது படிக்காதாவே இருக்கட்டும். படிச்சது நல்லா எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இந்த சந்தேக எண்ணங்கள்ங்கிறது மிகப்பெரிய கட்டுங்க. அந்த கட்டும் இல்லாம பார்த்துக்கணும். சந்தேக கட்டுங்கிறது பழைய சினிமால ஒரு பாட்டே இருக்கும். சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, எந்த நாளுமே எதிலும் நமக்கு எல்லளவாயினும் உள்ளபடிக்கு சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லை. நல்லா, அதாவது யதார்த்தமா வாழக்கூடியது, சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. பட் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால சின்னதுல இருந்தே சந்தேக மனப்பான்மைன்னா மற்றவங்கள சந்தேகப்படுறது இல்லைங்க. நம்ம எதிர்காலத்து மேலேயே நமக்கு ஒரு டவுட் வந்துடும். நம்ம செயல்கள் மூலயமாகவே ஒரு டவுட் வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா சந்தேகத்துக்கு வந்து அவேர்னஸ் தாங்க. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு தான். அது இருந்துச்சுனாலே சந்தேகமே வேண்டியது இல்லையே. உதாரணத்துக்கு என்னுடைய கைபேசியில இப்போ நான் இணைய வளையத்துல பேசிட்டு இருக்கேன். கைபேசி எங்காவது வச்சா கூட இன்னொரு போன்ல நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்கள கூப்பிடுங்க, என் போன் எங்க இருக்குன்னு பார்த்து எடுக்கணும் அப்படின்னு தேடி எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடி எங்கேயாவது கழட்டி வச்சிட்டேன்னா, அது கூட்டத்தோட நிறைய விருந்தினர்கள்லாம் வந்திருக்கிற நேரத்துல கழட்டி வச்சுட்டா, அந்த இடத்த எனக்கு தெரியாம இருந்து மறந்துட்டேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது சிம் கார்டு இருந்ததுன்னா கூட தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு அவேர்னஸ் தான் அந்த சந்தேகம். எங்க வச்சேன், எங்க வச்சேன், எங்க வச்சேங்கிறது மிகப்பெரிய கட்டுங்க. இது வந்து சுவாமிஜியே ஒரு முறை சொல்லியிருக்காங்க, மணி பர்ஸ எங்க வச்சேன்னு தேடாத பெண்களும் இல்ல, அழகு சாதனங்களையும் சேர்த்து. அதே போல வண்டி சாவிய எங்க வச்சிருக்கேன், எங்க வச்சேன்னு தேடாத ஆண்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானே? நீங்க மணி பர்ஸ தேடாத பெண்களும் வண்டி சாவியை தேடாத ஆண்களும் எனக்கு ஒரு சூழ்நிலை, எனக்கு நிறைய இடத்துல வந்திருக்கு. அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை அப்படின்னு. அது இப்பெல்லாம் நல்ல வசதி வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த ஆணி, கொக்கி ஆணி உள்ள இதெல்லாம் வந்துருச்சு. நீங்க ஒரே இது, நான் வண்டி விட்டுட்டு வந்தேன்னா வீட்டுல அதுல மாட்டிடுவேன். அது அவேர்னஸ். அப்ப சந்தேகமே இருக்காதுல்ல. நம்ம எந்த ஊர் போனாலும் சொல்லலாம் இல்லையா? இல்லப்பா வண்டி சாவி எங்கேன்னா அங்க வச்சிருக்கேன் பார், மாட்டியிருக்கேன் பார். அதனாலதான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுங்கிறது சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. இல்ல அது முடியாதுன்னா அவேர்னஸோட வைக்கணும். நான் என் கண்ணாடியை இந்த இடத்துல பீரோ மேல வச்சேன், இல்ல கட்டில் கடியில வச்சேன், இல்லைன்னா வந்து ரேடியோ மேல வச்சேன் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னு மனசுக்குள்ளாரையே சொல்லிட்டு, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அதாங்க. ஒரு ஜப்பானிய படம் நம்ம ஊர்ல இது வரப்போகுது இல்லையா, ரயில், புல்லட் ரயில், அவங்க தானே சப்போர்ட் பண்றாங்க. அந்த புல்லட் ரயில்ல ஏதோ பாம் இருக்குன்னு நிறுத்தாம போகணும்னு அந்த பொண்ணு வந்து ஓட்டுறது, அந்த சொல்றாங்க இல்லையா, லோக்கோ பைலட்னு. அந்த அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளாரையே சொல்லிக்கிறாங்க, ஜாப்பனீஸ். நான் இப்ப இந்த கியர் போட்டேன், கரெக்டா ஓட்டுறேன். இப்ப வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, நான் 80 கிலோமீட்டர்ல ஓட்டிட்டு இருக்கேன், நான் இந்த பொருளை இங்க வச்சேன், மனசுக்குள்ளார சொல்லிட்டு வைங்களேன். அதான் அவேர்னஸ். அந்த டெக்னாலஜி எங்க இருந்து போகுதுன்னா 5S டெக்னாலஜி நம்ம ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க.
இந்த மண்ணில இருந்து தாங்க எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க சொன்னா நம்ம கேட்கிறோம். நம்ம கிட்ட இருந்து தான் அதை எடுத்தான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு சந்தேகம் தானே. இப்ப சந்தேக கட்டுங்கிறது 2வது பெரிய கட்டு. அதுல நம்ம அது கொஞ்சம் இல்லாமையும் பார்த்துக்கணுங்க. எல்லா இடங்கள்லயும் வந்துங்க அதைய போக்குறதுக்கு எப்படி பாசத்தை கடமை உணர்வுல போக்கிடலாமோ, சந்தேகத்தை அவேர்னஸோட போக்கிடலாம். அவேர்னஸ் இல்லாத வரைக்கும் அது நம்ம குழந்தைகளுக்கு இப்ப கட்டாயங்க. காலை நேர பேருந்துகள் எல்லாம் நீங்க அருகில் உள்ள கல்லூரிகளுக்கு நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சா, தயவு செய்து நம்ம எல்லாம் அந்த பேருந்துல பஸ்ல ஏறிடக்கூடாதுங்க. அவங்க குழந்தைகள் வந்து நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்தா, காலேஜ் பசங்க பிள்ளைங்க நடந்துக்கிற முறையை பார்த்தா பயமா இருக்குது. நம்ம காலத்துல அப்படி எல்லாம் இல்ல. தொட்டு பேசறதுக்கு அனுமதி இல்லைல்ல. இன்னைக்கு சாதாரணமா ஒரு கல்லூரியில வகுப்பு எடுக்க போனேங்க. கோஎஜுகேஷன் அரசு கலைக் கல்லூரியில கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் முன் வரிசையில பெண் குழந்தைகள் உட்கார்ந்துருந்தாங்க. பின் வரிசையில பசங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு பையன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, தூங்க ஆரம்பிச்சாலே நம்ம கிளாஸ் அவுட்ன்னு அர்த்தம். கடிகாரத்தை பார்த்தாலே கிளாஸ் அவுட்ன்னு அர்த்தம். தத்துவத்துல இருந்து கான்செப்ட்ல இருந்து விலகி போறோம்னு அர்த்தம். ஆனா அந்த பையன் தூங்குறவன் நீ என்ன கணக்குன்னு தெரியல. இருந்தாலும் முன்னால் இருக்கிற பொண்ணுகிட்ட அந்த தம்பியை கூப்பிடுங்கம்மா, கொஞ்சம் நல்லா கவனிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயம் தான் இது. பசங்களுக்கு உண்டான முக்கியமான விஷயம். காயல்பம். அதை வந்து சொல்லிட்டு இருக்கிற போது அந்த பொண்ணு பேர சொல்லி கூப்பிடலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடலாம். ஹலோ, ஹாய் ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடலாம். தொட்டு கூப்பிடுங்க. டேய் இந்தரா கூப்பிடுறாருங்க சார் அப்படின்ட்டு. ஏமா நான் கூப்பிடத்தானமா சொன்னேன். நீ ஏமா தொட்டு கூப்பிடுறேன்னா அது புளிக்குதுங்க. அதனால என்னங்குது? தொட்டு கூப்பிட்டா என்னங்குதுங்க? நம்ம காந்தம் வேற, அந்த காந்தம் வேறங்க. அஹ் தொட தொட ஆரம்பத்துல இனிக்கும். அப்புறம் பழக பழக பாலும் புளிக்கும் இல்லையா? கடைசியில அது நான் இப்ப போன மாசம் எனக்கு கிடைச்ச அனுபவம். ஒரு நடு பஸ்ஸுல கூட்டம், நான் போய் நின்னுட்டேன். இருந்தாலும் அங்க பக்கத்துல ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்துருக்கு. ஒரு பையன் வந்தா என் பக்கத்துலயே என் மேலயே சாஞ்சுட்டு என்னென்னமோ தொட்டு பேசிட்டு வர்றாங்க. என்னை வேற தள்ளி நின்னுங்கிறாங்க. தம்பி நீங்க தள்ளி நின்னுங்க தம்பி, என்னையே நான் ஓரமா நின்னுட்டு இருக்கிறேன், என்னையே தள்ளி நீங்க சொல்றீங்கன்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்னதான் பண்ண முடியும்? அதனால அவங்களுக்கு உண்டான இது என்னங்க அவேர்னஸ். நாங்க கல்லூரிகள்ல இதைத்தாங்க வலியுறுத்தி சொல்றது. ஆல் தி வே வி ஆர் ஹியர் டு லேர்ன் சம்திங். இல்லையா? நம்ம வந்து நாட் டு ஏர்ன் சம்திங். அதனால புத்தி கொள்முதலுக்காக வரல, படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க தம்பி. பெண் குழந்தைகளுக்கும் முக்கியமா அதைத்தான் சொல்றது. ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி கூட கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களும் ஜோடி ஜோடியா வந்தாங்க. அப்புறம் நான் தான் பிரிச்சு விட்டேன். பேச கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா வந்தவங்கள பெண் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டா டக்குன்னு பிடிச்சிக்குதுங்க. நம்ம எதுக்காக காலேஜ் வந்திருக்கோம்? அதான் அவேர்னஸ். ஆல்ரெடி வி ஆர் ஹியர். எதுக்காக? நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் படிக்கிறதுக்கு இல்லையா? புத்தி கொள்முதல் சம்பாதிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து சுவாமிஜி எழுதுறாங்க இல்லையா? மேட்டினிலே கொட்டும் நீர் பள்ளம் நோக்கி ஓடும், மேநோக்கி எரிந்த பொருள் பூமிக்கவும், நாட்டி வைத்த கொம்பினிலோ மரத்தினிலோ கொடி வகைகள் சுற்றி கொள்ளும், கூட்டுறவால் எப்பொருளும் தன்மை மாறும், குணங்கள் எல்லாம் இயற்கையிலே அமைந்ததாகுங்கிறார் இல்லையா? அதனால கற்பதனை காப்பாற்ற கடமை பொதுவை எனினும் தவறிவிட்டால் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும்ங்கிறார்ல. அப்ப அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த அவேர்னஸ். ஆல்ரெடி வி ஆர் ஹியர். எதுக்காக காலேஜ் வந்திருக்கோம்? படிக்க வந்திருக்கோம். பிப்ரவரி 14ஆம் தேதி ரோஜா பூ வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் நோ, அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு பின்னால பார்ப்போம். என்ன செட்டில் ஆகிறதுங்கிறது படிச்சு முடிச்சு அடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு பின்னால அம்மா அப்பா பாக்குறாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நல்லதா இருந்தா அம்மா அப்பாட்ட சொல்லுங்க வித் பர்மிஷன். அந்த இடத்துல நீங்க வந்து விலைக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பையனை கட்டி கொடுப்பாங்களா, என்னை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு கட்டு தானே. படிச்சு முடிச்சாச்சு, பாஸ் ஆயிட்டுங்கிற விடுதலை வந்தாச்சு, வேலையும் கிடைச்சாச்சு, விடுதலை கிடைச்சாச்சு. இந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசை இருக்குது. அது சொல்லுங்களேன். இப்ப எனக்கு தெரிஞ்சவருடைய இதை வந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணார். இப்ப கல்யாணம் பண்ணி பேர குழந்தை எல்லாம் வந்து இவங்க முடியாது, நல்லா நல்லா இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுங்க வித் பர்மிஷன்.
அது பண்ணுங்க. காதல்ங்கிறது ஒண்ணுமில்லைங்கிறது கல்யாணத்துக்கு பின்னால தெரியும். இருந்தாலும் நீங்க அப்போ முதல்ல காதலிக்கிறவங்ககிட்ட சொன்னா மண்டையில ஏறாது இல்லையா? அதனால அவன் சந்தேகப்படுவான். இந்த ஆள் பத்தி தெரியாதா? அதனால அந்த அவேர்னஸ்ங்கிறது அதுதான். நம்ம காலேஜுக்கு போறது, படிக்க போறதுக்குங்கிறது இதுக்கு வரல. சில பசங்க கேட்கறாங்க, "ஏன் சார் நான் பார்க்க கூடாதா?" தம்பி, பசங்க பொண்ணுகள பார்க்கறதும், பொண்ணுங்க பசங்கள பார்க்கறதும் இயல்பு. எதிர்பாலினம் தவறே கிடையாது. ஆனா பிராக்கெட் போட்றக்கூடாது. நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாங்கிறது தான் பிராக்கெட் போடுறது. அது வந்து பிரச்சனை ஆயிரும்ப்பா அப்படின்னு சொன்னோனே அவேர்னஸ் வந்துருது. பசங்களுக்கு அப்ப அந்த அவேர்னஸ் குழந்தைகள்ல வந்துருச்சுன்னா, சந்தேகங்கிற கட்டையும் எடுத்துறலாங்க. விடுதலை என்னதான் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஆனாலும், இந்த கட்டுக்கள் விடுதலை ஆகாத வரைக்கும் கஷ்டங்கிறது 2வது கட்டாச்சா? 3வது எதிர்மறை எண்ணங்கள். இது சந்தேகத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ் தான். எதிர்மறை எண்ணங்களாலேயே நம்ம வளர்த்தப்பட்டுட்டோம். இதுதான் பிரச்சனை. எதிர்மறை எண்ணங்கிறது அப்படியே சின்னதுல இருந்துங்க. நண்பர்களே, ஒரு விடலை பருவம் வரைக்கும் அவங்கள ஃப்ரீயா விடலாங்க. அது தப்பு, இது தப்பு, அது மோசம், இது மோசம், உனக்கு ஐயையைய நீ அப்படி இப்படின்னு நமக்கு கிடைச்ச சூழ்நிலை, நமக்கு கிடைச்ச சமுதாயம். இப்ப நீங்க சில இடங்கள்ல குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள், வாண்டுகள் ஓடி விளையாடுனா பெரியவங்களுக்கு பிடிக்காதுங்க. பிடிக்கவே பிடிக்காது. "ஏய் கம்முனு உட்காரு. இந்த சாரு ஐயா பேசுறாருன்னு." நம்ம கிளாஸ்ல எல்லாம் நெறைய பேர் குழந்தைகள கூப்பிட்டு வந்துருவாங்க. கூப்பிட்டு வந்துங்க, கம்முனு சார் பேசுறது கேளு. வாய் பேசக்கூடாது அப்படின்னா, நான் சொல்றது ஒண்ணு. ஏங்க குழந்தைகள குழந்தைகளா இருக்க விடுங்க. என் பேச்ச அந்த குழந்தை கேட்டு என்ன பண்ண போறாங்க? அதனால நம்ம பேசிக்குவோம், நம்ம கேட்டுக்குவோம். அவங்கள விளையாட விடுங்க. இல்லைங்க சார் எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா, கண்டிப்பா மாட்டாங்க. குழந்தைகளுடைய உளவியல் தத்துவம் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை அம்மா அந்த இடத்துல தான் இருக்காங்களா? அப்பா அந்த இடத்துல தான் இருக்காங்களா? அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரீகன்ஃபர்மேஷன், ரீசெக் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்து, 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 பார்த்து மறுபடியும் வந்துட்டே இருப்பாங்க. இருக்காங்க, நம்ம விளையாடலாம். நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. இருந்தாலும் நம்மள ஒரு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் விளையாட்டு தொடருவாங்க. இது இருக்குங்கன்னு சொன்னோன தான் இருந்தாலும் நமக்கு அந்த சந்தேக எண்ணங்கள் நெறைய வந்துருங்க. ஐயோ! எங்கேயாவது விழுந்துருவானோ? எதிர்மறை எண்ணங்கள். எங்கேயாவது கால கீழ ஒடிச்சுக்குவானோ? ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற எண்ணங்கள் விட அற்காப்பு சொல்லி ஜம்முன்னு அனுப்பிச்சுருங்க. இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும். காப்பாத்தும்ல எல்லா இடங்களிலும். அப்போ அருட்காப்பு மேலேயே நமக்கு இல்ல. சுவாமிஜி வந்து எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி குடுத்துருக்காங்க. அதுலயும் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள். சில பேர் நம்ம எக்ஸர்சைஸ் ஈஸியா இருக்கிறதுனால, இத விட ஏதாவது YouTube பார்த்துட்டு பண்ணலாங்கங்கிற போது, அது எதிர்மறை எண்ணங்களா மாறிருங்க. நீங்க இந்த என்ன சொல்றாங்க சில இன்னைக்கு காலையில தான் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த கபாலபதி எல்லாம் வெவ்வேறு முறையான கபாலபதி இருக்கு. நம்மளுது என்னங்க சிம்பிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பண்ணிடாதீங்கன்றேன் நானு. ஏன்னா சுவாமிஜி வந்து கண்டுபிடிச்சது தன் உடலையவே ஆராய்ச்சி பண்ணி இந்த உடம்புக்கு மனித குலத்துக்கு பொதுவான உடற்பயிற்சி. ஆண்பாலாகட்டும், பெண்பாலாகட்டும், குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும் எல்லாத்துக்கும் எல்லா ஏரியாக்கும் எல்லா கிளைமேட்டுக்கு செட் ஆகுன்னு இவரா கண்டுபிடிச்சது. ஐயாவா கண்டுபிடிச்சது. ஆனா யூடியூப்ல வர்றதெல்லாம் காப்பி அடிச்சது. தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க. யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க. அதை காப்பி அடிச்சு இவங்க பண்ண பார்த்துட்டு, யூடியூப்ல ஏதாவது பணம் குடுக்குறாங்களாம் இல்லையா? லைக்ஸ், இந்த ஃபாலோ அப், இந்த பெல் எல்லாம் அடிச்சா. அதுக்காக போடுறது. நீங்க அதைய பார்த்துட்டெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்க. இது வந்து அவங்க அதாவது யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க குடுத்திருந்தா அது வந்து நல்லா இருக்கும். 10 ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி தன் உடனேயே சோதனை களமா வச்சு கண்டுபிடிச்ச உடற்பயிற்சி பெஸ்ட்டா, எங்காவது காப்பி அடிச்சுட்டு வந்து நீங்க அதைய சொல்றபோது நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சொன்னா அது பெஸ்ட்டா? இதையும் முதல்ல ஒழுக்கமா பண்ணாலே போதும் இல்லையா? அப்ப எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதைய பண்ண வைக்குதுன்னா அது பிரச்சனை தானே! அப்ப அந்த இடத்துலயும் நம்ம அத வந்து எதிர்மறை எண்ணங்களாலேயே வளர்க்கப்பட்ட ஒருவேளை அது நல்லா இருக்குமோ? அதை பண்ணியிருந்தா நான் நல்லா இருக்குமா? தெரியாம இதை பண்ணுங்க. இது நம்ம ஆயுசு பத்தாதுங்க மகரிஷி படிக்கிறதுக்கு. அ அத்தானே வச்சுட்டு போயிருக்காங்க. தலைவர் ஐயா கூட ஒரு இடத்துல எங்க ஊர்ல அறிவுத்திருக்கோயிலினுடைய திறப்பு விழால சொன்னாங்க. என்னென்னமோ எழுதியிருக்காங்க. எனக்கே சிலது புரியல. யாராவது எதிர்காலத்துல நீங்க விஞ்ஞானிகள் வந்தா, சுவாமிஜி எழுதுனதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு நீங்க ஒரு அதுதான் இப்ப ஆராய்ச்சி. நல்லா அருமையா அதுக்கு உண்டான திட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அது நம்ம அதுக்கு காரணம் நம்மள அந்த மாரி டிசைன் பண்ணிட்டோம். அந்த டிசைன் நம்ம அப்படி ஆயிடுச்சு சின்னதுல இருந்து.
இன்னைக்கு வரைக்கும் அந்த டிசைன் அப்படி இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி சரி பண்ணி இந்த கட்டை எப்படியா வைக்கிறது எதிர்மறை எண்ணங்கள்னால அது நம்ம இதுதாங்க நேர்மறை எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டே இருக்கணும். கஷ்டம்தான் நேர்மறை எண்ணங்கள். பாருங்க, உலகத்துல போர் நிற்கும், ட்ரம்ப் எங்க நிறுத்த போறாரு, ட்ரம்ப் எங்க நிறுத்த போறாருன்னா அது எதிர்மறை எண்ணங்கள் தானே. அவர் நினைச்சதை சாதிச்சிருவாரு, அது எதிர்மறை எண்ணங்கள். அவரும் திரும்புவார். வாழ்க வளமுடன், அவருடைய கருமையம் வாழ்க வளமுடன், அது நேர்மறை எண்ணங்கள் தானே. ஏன்னா நான் இப்படி வர்றேன், நம்ம பூமி எவ்வளவெல்லாம் பூமி தாய் தோன்றோம், எச்சரிப்புறோம், எவ்வளவெல்லாம் கெடுக்கிறோம். ஓடுறதுக்கு முன்னால ஒரு இடத்த அதுக்கு பூமி தாய் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க போடலான்னு. அங்க போடாம சாக்கடையில அங்க இங்க, அதாவது ரவுண்டு கட்டி அடிக்கணும். பூமி தாயை வந்துங்க, பூமி தாய் இல்லையா, சூரியன் அப்பா இல்லையா, ரவுண்டு கட்டி அடிக்கிறோம். ஆனா பூமி ஏதாவது திருப்பி சொல்லுதுங்களா? எதிர்மறை காட்டுதா, எதிர்ப்பு காட்டுதா? அது என்ன நினைக்கிறதுங்க, என்றேனும் ஒரு நாள், என்றேனும் ஒரு நாள் என் மகள், நம்மதான் என் மகள் திருந்தி விடுவாள்ங்கிற நம்பிக்கையோட நம்மை நம்பி காத்திருக்குதுங்க. அப்ப அப்படி நேர்மறை எண்ணங்கள் உள்ள போடுற போது நம்மளும் நம்ம பசங்க சரியா வந்துருவாங்க, இந்த உலகம் நல்லா வந்துரும், இந்த பூமி பந்து நல்லா வந்துரும், மழையில இருக்கட்டும், மழைவான்னு சொல்ற போதே நிறைய பேர் வீட்டுக்கு போயிடும் இல்லையா, விசுவலைஸ் பண்றது இல்லையே. அதனால அந்த நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்களை உள்ள அப்படியே சந்தேகம் இல்லாம பாச பந்தங்கள்ல சிக்காம உள்ள அப்படியே அவேர்னஸோட அப்படியே இன்புட் போட 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அழகா மேல வந்துருங்க. நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருச்சுன்னா அந்த கட்டுக்கள், நம்ம என்னதான் ஒரு இடத்துல இருந்து விடுதலை ஆனாலும் அந்த கட்டுக்கள், அதுக்கு அரித்தந்தை சொல்றது என்னன்னா, இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாரு. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இந்த சிந்தனையை நிறைவு பண்ணலாம். பாசம், அடுத்தது இந்த சந்தேகம், மூணாவது எதிர்மறை எண்ணங்கள். இதுக்கெல்லாம் இருந்தாலும் இந்த கட்டுக்களுடைய பேஸ் என்னன்னா, சுவாமிஜி ஒரு இடத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் 7 சம்பத்துக்கள் குறைபாடு இருக்கிறதாப்பா காரணம். 7 சம்பத்துக்களுடைய குறைபாடுதான் இந்த கட்டுக்களை நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ என்னன்னா, உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மனிதர்கள் வேறுபாடு ஏன்ல அந்த 7 சம்பத்துக்கள். அந்த காலத்துல சம்பத்துன்னு பேர் வச்சிருப்பாங்க, அவனுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்களையும் எந்த ஒரு மனிதன் ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டானோ, பெறுகின்றானோ, அவனுக்கு அந்த கட்டுகள் விலகுங்கிறார். அப்ப நம்ம 7 சம்பத்துக்கள்ல எதைய நம்ம இன்னும் சரியா அனுபவிக்கலன்னு பார்த்துட்டா, அந்த விடுதலைங்கிறத பரிபூர்ணமா அனுபவிக்கலாம். விடுதலைங்கிறது மனித வாழ்க்கையில நம்ம கடமைகளை நிறைவேற்றிட்டு ஆனந்தமா நமக்காக நம்ம வாழ்றதுதாங்க ஒரு விடுதலை. அதே போல மற்றவங்களுடைய துன்பம் போக்குறது மிகச்சிறந்த விடுதலை. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிறது வேல்யூபிள் டைம்ங்க. என்ன அருமையான டைம் நினைக்கிறீங்க. ஊருக்கு உழைத்திடல் யோகம் இல்லையா சொன்னார இல்லையா அப்பர். அதனால இப்பேற்பட்ட இது அந்த வாய்ப்பு, அதுதான் உண்மையான விடுதலைன்னா குப்புறப்படுத்துக்கிறது அல்ல நண்பர்களே. நமக்கு மற்றவங்களுக்காகவும் நமக்காகவும் வாழ்றது கடமைகள் இருந்து ரிலைஸ் ஆகி வர்றது. அதுக்கு நம்ம 7 சம்பத்துக்கள் எங்காவது மிஸ் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். உருவமைப்பு பார்க்கணும். போதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு உருவமைப்பை விட உடல் ஆரோக்கியம் பெட்டர். அது ஆரோக்கியத்தை காத்துட்டாலே போதுங்க. உருவமைப்புக்கு நம்மளா காரணம். அதெல்லாம் சீரோசனம், அம்மா அப்பா, அது விடுங்க. உடல் ஆரோக்கியமா இருக்க உருவமைப்புல அதுல ஆமா குணம். அதனால சிறுச பெருசு பண்ணாம இருக்கிறதே நல்ல குணம். நம்மால எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் வராம நம்ம வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா அருமையான குணம். வேற எதுவும் வேண்டாம். நான் போற இடத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு போயிட்டாலே, குருவே அப்படின்ட்டு போயிட்டாலே நல்ல குணங்க. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு. இது இப்ப சொல்றாங்க, அப்படி ரொம்ப அறிவு என்னதான் சார் பண்ண போறீங்க. அதெல்லாம் அதே நல்ல அறிவுங்க. அதே அருமையான அறிவு. ஆமா. அது கலெக்டிவ் நாலேஜ்ங்கிறத விட நமக்குள்ள செல்ஃப் ரியலைசேஷன் அறிவு வந்துட்டாதான் அதுதான் புத்தி.
அதுதான் புத்தின்னு சொல்றாங்க. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, மற்றவங்கள என்னுடைய மனோபாவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாலே போதும். உடல் உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வுங்கிறது அதான் அது. கீர்த்திங்கிறத பாராட்டுக்கு ஏங்குதுங்க. அப்ப நம்ம பாராட்டி இருக்கிறோமா மற்றவங்கள? எத்தனை பேரு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கூட இந்த இப்பெல்லாம் இந்த எடை போடணுமே, வண்டி தள்ளிட்டு போய் காய்கறிக்காரன் எல்லாம் நம்ம வண்டி நம்ம வீட்டுக்கு முன்னால வண்டி தள்ளிட்டு வந்தாங்க, நம்ம விட்டுட்டோம். இப்ப நம்மள பெரிய கடையில காசை கொடுத்து தள்ளி வைக்கிறாங்க, நம்ம காசையவே வாங்கிட்டு. அதை இந்த முடிச்சு போட்டு டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டு வரல, தம்பி வேக வேகமா ஓட்டினார், நல்லா இருந்தது. அதை ரசிச்சு பார்த்துட்டு, தம்பி நல்ல வேகமா ஓட்டுறீங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப நம்ம பாராட்டினா தானே அது உயர் புகழ் தானே. அது அவர் ஊருக்கு உழைக்கிறார், நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பாராட்டு ஒரு அங்கீகாரம். அதுல வீக்கா இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்ல ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, நீங்க பாராட்டுறதே இல்லை, என்னைக்கு ஒரு நாளைக்கு பாராட்டுங்க அப்படின்னு. அது வேண்டுகோளாவது வச்சிடலாம், இது வரைக்கும் பாராட்டலைன்னு என்ன பண்ண முடியும். அப்படி கீர்த்திங்கிறது அதுதான். உடல் வலிவு அது பார்த்துக்கலாம். அது நம்ம உடற்பயிற்சி தவறாம விட்டுட்டு உணவு 5 அளவு முறை இருந்த உடல் வலிவு இருக்குங்க. 5 அளவு உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம், பால் உறவு, அளவு முறை காத்தா நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டா உடல் வலிவு குறையே கிடையாது. அதே போதும். உடல் வலிவு சுகம்ங்கிறது திருப்தி. ஒரு 1/2 டம்ளர் டீ குடிச்சாலும் திருப்தியா குடிக்கணுங்க. ஹோட்டல் கடையில் போனா உங்களுக்கு என்ன வேணுமோ, அங்க இருக்கிறதுல என்ன பெஸ்ட்ன்னு உங்க மனம் விரும்புதோ அது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட சாப்பிட பக்கத்துல பார்த்தா திருப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இருந்தா, ஐயையோ அதை வாங்கியிருக்கலாம்னு போச்சான். திருப்தியா இருக்கணுங்க, அடுத்த முறை சாப்பிட்டுக்கணும். சுகம், அதான் திருப்திங்கிறது சுகம். அதனாலதான் திருப்தியான மனோபாவம். செல்வம், பொருளாதாரத்தை சிக்கனம், பெரிய வருமானம், முடிந்தவரை தேவையில்லாத 10 காசு கூட செலவு பண்ண வேண்டாம். தேவையான இடத்துல நல்லா செலவு பண்ணலாம். நமக்கு யாரும் 10 காசு சும்மா கொடுக்க போறது இல்ல. எந்த அளவுக்கு பொருள் ஈட்ட முடியுமோ நியாயமான முறையில ஈட்டி நமக்கு இட்டபடி நாமேயாம். அதனால அந்த அளவுல கம்பேர் பண்ணாம யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க, நான் நிறைவா இருக்கேன் அப்படிங்கிற இந்த 7 சம்பத்துக்கள்ல ஏதாவது குறை இருந்ததுன்னா அதையே நம்ம நிறைவு பண்ண முயற்சி எடுத்தோம்னா சூப்பரா மாறிடுங்க. இந்த கட்டுக்கள்ல இருந்து விடுதலை ஆகலாம். அப்ப அது உண்மையான விடுதலை. நமக்கும் உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய். அப்ப நம்ம மாறிடுவோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை அதுதாங்க கொடை. அதான் மனித வாழ்க்கையினுடைய 6வது அறிவின் சிறப்புங்கிறது வரும். அந்த செயல் விளைவு தத்துவமும் நல்லா புரியும். அதுக்கு முன்னால் நம்ம செய்யறது அத்தனையுமே நன்மையா வருங்க என்று கூறி, விடுதலை சரி, கட்டுக்கள் அதாங்க. இந்த கட்டுக்கள்ல இருந்து நம்ம ஒவ்வொன்னா இந்த கட்டு கட்டி வச்சிருக்கோம். முன்னை வினையை முடிச்சை ஒழிப்பார்கள், திருமந்திரம் வருதா இல்லையா? பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அந்த சென்னியப்பன் அந்த இடத்துக்கும் அருட்தந்தை நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, சிவகளமும் கொடுத்திருக்காங்க. அதன் மூலமாக நம்ம எல்லாரும் நம்மளும் தேர்ந்து விடுதலை ஆகி கட்டுக்கள் இல்லாத வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி, இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் இதற்கு மிகச்சிறந்த ஏற்பாடு செய்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் இயக்குநர்களுக்கும் இந்த காம்பேரிங் பண்ணக்கூடிய சகோதரிக்கும் எல்லாத்த விட நல்ல அமைப்பை நிர்வகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்ம தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள், உங்கள் அன்பு குடும்பம், தொழில் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக ராஜாராமன் ஐயா, நீங்க பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜாராம் சார். வாழ்க வளமுடன். ராஜராமன், சென்னை பழந்தங்கிலிருந்து பேசுறியா? நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. ஒரு கதை கூட சொன்னீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை, மனைவி விட்டு போனது சொன்னீங்க. 2 கேள்வி சந்தேகம் ஐயா. ஒண்ணு நீங்க விடுதலை சரி, ஆனா கட்டுக்கள்னு ஆரம்பிச்சீங்க தலைப்பு. அந்த கட்டுக்கள்ங்கிறது நீங்க என்ன நீங்க சொல்ல வரீங்க? பந்தமா இல்ல? பந்தம் தாங்கய்யா. நம்ம சிலதெல்லாம் இன்னும் நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம்னு சுவாமிஜி சொல்றாருல்ல, அதுதான். அப்படியா? ஆமா, 3 கட்டுக்கள் இருக்கு. பாசம்,
சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் இல்லாத வரைக்கும் உண்மையான விடுதலை நமக்கு ஆன்மாக்கு இல்லை. ஓகேயா, நல்ல. எனக்கு அதான் நினைச்சேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க, நன்றி. அடுத்த கேள்வி வந்து, நம்ம எல்லாமே வந்து தமிழ் தான் பயன்படுத்துறோம். ஆனால் தவம் பண்ணும் போது டச்சுங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம், ஆங்கில வார்த்தை. அது என்ன தமிழ் வார்த்தை? டச்சுங்களா? ஆ. தொட்டு உணர்த்துவாங்கன்னு நாங்களாம் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்றது இல்லையா, டச் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப நான் உங்க இது இணைய வழியில அப்படி சொன்னேன். நாங்க தீட்சை கொடுத்தா பொதுவா நான் தீட்சை கொடுக்கிற போது இப்போ அருட்தந்தையின் சார்பாக ஆசிரியர் பெருமக்கள் தொட்டு உணர்த்துவாங்க உருவ மையத்தை. நீங்க அதை அந்த ஆற்றல் உள்வாங்கிக்க தொட்டு உணர்த்துதல் தான் பேரு. நாங்க இங்க இதை திருப்பூர்ல எல்லாம் அப்படிதாங்க கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நிறைய இடங்கள்ல டச்சுங்கிற வார்த்தை பயன்படுத்த கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அது குட் டச்சும் இருக்கு, பேட் டச்சும் இருக்குல்ல. இருக்கு. சரிங்க, நன்றி, நல்ல வழக்கம். நன்றி ராஜாவன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக கிருபாநதி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரி, வாங்க, நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு 15-20 நிமிஷம் தாமதமா தான் வந்தேன், என்னுடைய வீட்டு சூழ்நிலை. ஆனா எனக்கு இந்த தலைப்பை இன்னைக்குதான் பிளேயர்ல வந்தது, ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது எப்படின்னா ஐயா, விடுதலைங்கிறது இப்ப எனக்கு விடுதலை என் கையில இல்ல, நான் ஃப்ரீயா சொல்லுவேன். என் விடுதலை இப்ப நீ அது தெரியும், அது ஒருத்தருடைய கட்டுக்குள்ளே இருக்கு ஐயா. அது இப்ப நம்ம இந்தியா விடுதலை பண்ணா வெள்ளக்காரன் மனசு வைக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் ஆலியார் போகணும்னா கூட அது இன்னொருத்த கையில தானேயா இருக்கு, அப்படி இல்லையா இருக்கு. அது எப்படி மாறுறது, அது எப்படி நம்ம மாறிக்கிறது? நேர்மறை எண்ணங்களோடு இருங்க, மாறிடும். ஆமா ஆமா, வேற இப்ப இது நேர்மறை எண்ணங்களோட எனக்கு இந்த இதுவும் கூட எனக்கு வேண்டான்னு கொஞ்சம் பொருளாதார மேம்பாடு பர்மிஷன்லாம் இல்லாம நம்ம அது இப்போ என்னுடைய உங்களை மாதிரியே ஒரு ஒன்று விட்ட சகோதரி இந்த மாதிரி அவங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தது, கேட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 2 பையன், ஒரு மகன் ஒரு மகள், 2 பேர்த்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ விடுதலை நல்லா இருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு இங்க போறேன், இந்த இடத்துக்கு இங்க போறேன்னு அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இவங்க வாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது தடை இல்ல, அது எனக்கு பொருளாதாரமோ நான் போறதுக்கோ தடை கிடையாது. இப்ப நம்ம இங்க இருக்கேன், என் பொண்ணு திடீர்னு அம்மா இங்க வாங்க அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் கூப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு நான் இங்க போறேன்னு அவங்கள மீற முடியாம அது அதான் நான் முதல்ல சொன்னேன். ஆமா, முதல்ல சொன்ன கட்டே பாசம் தானே. அது நிறைய நம்ம இருக்கோமா, அந்த கட்டுல சிக்கி இருக்கீங்க. அந்த கட்டை மெல்ல மெல்ல விலக்கி விடுமா. அப்ப நீங்க உண்மையா திருப்பி கட்டுறது மாதிரி தோணுது. நான் உண்மையிலே அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் மதுரை அறிவி திருக்கோயில்ல வேலை பாக்குறவங்க பேரம்பேத்தியை பாத்துக்கிறதா கொஞ்ச நாள் 6 வருஷமா நான் சொன்னேன், தயவு செய்து சிக்கல்ல போய் மாட்டாரி, அவங்களே பாத்துக்குவா, நான் மாட்டி ரொம்ப சிரமப்படுறேன்ப்பா அப்படின்னு. நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க, சாமியே கடமையை செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கியா சில விஷயங்கள்? ஐயா, கடமை அவங்க கடமைங்கிறது நம்ம கிட்ட என்னை பாத்துக்கோன்னு அவங்க மனமுவந்து சொல்லி பண்ணா அது கடமையா மாறுது. நானா வாலண்டியரா போய் பண்ணோம்னா அது பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நீங்க அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், நீ ஆணியே புடுங்க வேண்டாங்கிறாருல. நன்றி ஐயா. எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கணும். இப்ப நடக்கிற இந்த யுத்தங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்லது நடக்கும். வாழ்த்துவோமே. இல்ல, அது நான் ஆரம்பத்துல ஒரு 10 மினிட்ஸ் அதை பத்தி தான் பேசினேன். நான் கேட்கல. 15 நிமிஷம் 2 தான் நான் என்னோட சூழ்நிலை ஜாயின் பண்ணேன். யூடியூப்ல கேட்டு என்னன்னு பார்த்தேன். சரிங்கம்மா, நன்றி. வாழ்க. நன்றி, ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேருங்கம்மா? வளர்மதி, மயிலாப்பூர் மன்றம் ஐயா. நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கம்மா. ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க உரை. எப்பவுமே ஒரு யதார்த்தமான உரை, நல்ல ஒரு சிரிப்பு கலந்து நல்லா இருந்துச்சு ஐயா உங்க உரை இன்னைக்கு. எனக்கு என்னன்னா, அந்த போர் பதற்றம் வேற ஒரு பதற்றமா இருக்கு.
நேத்துல இருந்து. ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க துபாயில. ம் நீங்க சொன்னது வாழ்த்துனதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ம் 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 இது ஒண்ணு சொன்னீங்க, நடிப்பு சினம் சொன்னீங்க. நம்ம வீட்ல வந்து நமக்கு தெரியுது அது நடிப்பு சினம் தான்னு. இப்ப முந்திலாம் பாத்தீங்கன்னா கோவப்பட்டேன்னா நான் வந்து தேவையில்லாம கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டோம்னா அது நமக்கே தெரியும், அது நமக்கு தான் அது பேர் இழப்பு. ஏன்னா வந்து ப்ரெஷர் ஏறும், கிறுகிறுன்னும் தலை, அதெல்லாம் அப்போ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது அது நடிப்பு சினம் தான் அப்படின்னு. ஆனா வந்து போன வாரமே எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லும்போது, நீ என்ன மனவளக்கலைக்கு போயிட்டு வர, நீ இப்படி கோவப்படுவே. ஆனா அது எனக்கு தெரியுது. நான் நான் மேலோட்டமா அதை சொல்லிட்டு எப்பத்துல நான் வெளியில வந்துருவேன். எதுவுமே கேரி ஓவர் பண்ண மாட்டேன் நானு. அருமை. நான் அது ஃபர்ஸ்ட்டுமே அப்படிதான் நானு. இப்பயுமே இது மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றதெல்லாம் இது நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுது. ம் அப்போ ம் அவரு அசால்ட்டா சொல்லிட்டாங்க. இந்த மாரி "என்ன நீ மனவளக்கலைக்கு போறீங்க?" ஆ, அப்படின்ட்டாரு. ஆ, ஆ, ஆ. அப்ப அது நமக்கு தெரியுது அது நடிப்பு சினம்னு. அது அவங்க எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. 1. 2வது இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க, அதேதான் சேம். பெண்கள் தான் நெறைய சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாசம், பந்தம். இப்ப போன வாரம் ரீசென்ட்டா என் ஃப்ரெண்ட் யுஎஸ்லேருந்து வந்தாங்க. அவங்கள போன மண்டே தான். பிளான் பண்ண போம்போது ஒருத்தவங்க வந்து பையனுக்கு +2 எக்ஸாமு சிபிஎஸ்இ. அதனால என்னால வர முடியாது. நான் கேட்டேன், "எப்பா பையன் தானே எழுதப் போறான். நீ ஏன் எழுதப் போற?" அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஆண்கள் வந்து அத ஈஸியா வெளியில அ அதாவது அவங்க இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்காங்க. ஆனா வந்து இந்த பெண்கள் வந்து அப்படியே குடும்பத்துல சிக்கிக்கிட்டு, இத்தனைக்கும் அவங்களும் மனவளக்கலையில இருந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்க ஃபாலோ பண்ணல. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்றேன். தயவு செய்து மனவளக்கலைக்கு வாங்க. அ எப்படி ஒரு அழகான ஒரு பயிற்சி குடுத்திருக்காரு வேதாத்ரி மகரிஷி. அ நான் நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையங்க மாரி நான் நெறைய பேர நான் இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஆ அதுதான் எனக்கு புரியல. நடிப்பு சினம் 1. இது 2வது பெண்கள் ஏன் இப்படி ஒரு பற்றுல சிக்கிக்கிறாங்க? அவங்கவங்க வேலைய பார்த்துப்பாங்க. எனக்கு புரியல. அது எனக்கு கொஞ்சம் கேள்வி புரிஞ்சதுங்க மேடம். நடிப்பு ஆ சின்னம் ரெகுலரா நடிச்சிட்டு இருக்க கூடாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இருக்கணும். கவுண்டமணி ஆமாங்க. சொன்ன மாதிரி ராயரு. என்னைக்கோ ஒரு நாள் தான். கண்டிப்பா, ஆமா கண்டிப்பா. ஆமா. நமக்கும் அது ஒரு நேரம் இல்ல, ஒரு அது நேரம் வந்து இது நடிப்பு வந்துருது சின்னம்னு இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா ம். போதும். அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்க கேரி ம். ஓவர் பண்ணாம இருந்து பழகிருக்கீங்க. அதுக்கு அதுதான். ம். பெண்கள் ம். ம். ஏன் இப்போ மட்டும் இவ்வளவு காரணம் கம்பேரிஷன் ஆயிடுச்சுங்க. இந்த உலகம் வந்து அது குறிப்பா நம்ம தமிழகம் வந்து கம்பேரிஷன் வந்து அதிகமா பெண்களுக்கு அது ஏன் வாய்ஸ் கேட்கல? ஊடகங்கள் ஒரு விட்டு விட்டு காரணம். கேக்குது. சமுதாய அமைப்பும் ஒரு காரணம். சமுதாய ம். அமைப்பும் ம். ஒரு ம். காரணமா இருக்கு. பெண்களுக்கு வந்து இப்போ உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிறத விட கம்பேரிஷன். நீங்க வந்து நாங்கெல்லாம் அந்த காலத்துல படிச்சுட்டு வந்தோம்னா பாஸா ஃபெயிலான்னு ம். தான் கேட்டாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டோட பையன் வந்து ரிசல்ட் வந்தோடனே நீங்க பாஸா ஃபெயிலான்னு மட்டும்தான் கேட்பீங்களா? என்ன மார்க்குன்னு கேட்பாங்க. அது எதுக்கு? அதான் கரெக்ட். ம். அவங்க மார்க் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண நம்ம போறோம்? என்ன பண்ண போறோம்? கரெக்ட். இப்ப அதுதான் ம். அந்த கம்பேரிசன் வந்து இந்த நம்ம குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு. அதனுடைய ம். ம். உந்துதல் தான் இந்த பாசம், பற்று எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி இவங்களையும் இப்போ உங்க ஃப்ரெண்டு ஏன் ம். போறாங்க? அவனை எப்படியாவது நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி வச்சிருவோங்கிற ஒரு இதுதானே, வெறி ம். தானே. ம். அது ம். காரணம் அந்த கண்டிப்பா. கம்பேரிசன். ம். சரிங்கய்யா. சொல்லி விட்டுட்டா அதுலருந்து அது நல்லா வெளில இருக்கும். வரணும். அது அவங்கவங்க ம். தன்னிலை விளக்கம் பெறாத வரை கஷ்டம். தன்னிலை விளக்கத்துல வந்துடலாம். அவங்க படிக்க எப்படி இருந்தாலும் அவங்க தான் படிக்க போறாங்க. அவங்க தான் எழுத. உன்னால என்ன நாங்க ம். ஸ்கூல்ல அதாம்மா சொல்றது. தம்பி உன்னால ம். என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணு, அவ்வளவுதான். கம்பேர் ம். பண்ணாதான் போதும். அது நம்ம குழந்தைகளுக்கு சொன்னாலே போதும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுதாம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க நான் சுதா வளமுடன். பேசுறேன் ஐயா. என் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றா ஐயா. எந்த ஊருங்கம்மா இன்டர் நீங்க? கேஸ்ட். அங்க காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ஆமா சார். அவ வந்து எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சுட்டு சைக்காலஜிஸ்டா ஒர்க் பண்றா. அந்த பையன் ம் வந்து பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்றான். அவனும் ஒரு கம்பெனில, இவளும் ஒர்க் பண்றாங்க. ம் நாங்க வந்து பிராமின், அவங்க வந்து வேற கேஸ்ட் ஐயா. ஆனா அவனுக்கு இன்கம் கூட அவ்வளோ. இந்துக்கள் தானே அவங்க?
இந்துதான் சார், இந்துதான். சரி சரி. எம்பிசி, அவங்க எம்பிசி. இன்கம் வந்து அவ்வளவு நல்லா இல்ல, ஒரு 30,000 தான் அவன் ஏர்ன் பண்றான். இன்கம் நல்லா இல்ல, வேண்டாம் அப்படின்ட்டு நாங்க சொன்னா, அவ இல்ல நல்லா வச்சுப்பா என்ன, அதனால நீங்க பாக்குறதுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றா. இது ரொம்ப ப்ராப்ளமா இருந்துட்டே இருக்கு ஐயா. அவளும் வேதாத்திரியத்துல இருக்காதான். நான் எனக்கு ஹோப் இருக்கு, நான் நல்லா இருப்பேன். போய் கேட்ட இடத்துலாம வேண்டாம், ஜாதகம் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. அத சொன்னா மகர்ஷியை கூட தானே ஜாதகத்தை பார்த்துட்டு இது பண்ணாரு, அது ஒத்து வரல தானே, அவர் நல்லா தானே வாழ்ந்தாரு, நான் வாழ்வேன் அப்படின்னு. மகரிஷி பட்ட கஷ்டம் அந்த பாப்பாக்கு தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை விடுங்க. இப்போ வந்து பெரும்பான்மையா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ என்னன்னா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேடம், அவங்க லேண்ட்லார்ட் தான், நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து ஓகேன்னு சொல்றாங்க. நாங்க தான் வந்து கேஸ்ட் ஒண்ணு, ரெண்டாவது வந்து வெஜ் நான்வெஜ் ஒத்து வராது, மூணாவது கண்டிப்பா கண்டிப்பா, சேலரி ஆமா வந்து ஆமா. ஸ்டாண்டர்டா இல்ல. 26 இயர்ஸ் ஆயிடுச்சு, எந்த வலியன்ஸ் வந்தாலும் மாட்டவே மாட்டேன் அப்படின்றா. அதுதான் நான் செஞ்சுட்டேன், இல்ல அப்படியே விட்டுடுங்க, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, உங்களோட சம்மதம் மட்டும் தான் கேட்கறேன், இல்ல என்னை விட்டுடுங்க, நான் அப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு அழைக்காதீங்க அப்படின்றா. பரவாயில்லையா, நல்ல வளர்ப்பு. அதனால இப்ப என்னன்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஒரு தப்பு பண்றாங்க மேடம். என்ன தப்புனா, 26 வயசு வரைக்கும் பெண் குழந்தைகளை விடுறது ரொம்ப தப்பு. நான் உங்களை குறிப்பா சொல்ல, எல்லாருமே அவங்களுக்கு வந்து அந்த நாங்க தானா 23ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் ஐயா. 23ல இருந்தே சொன்னதுக்கு இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இப்பதான் ஒரு 2 இயர்ஸா இதை சொல்றான். அப்பதான் ஆரம்பம். நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற போதே, இல்ல நாங்க பாக்குறோமா, நீ பண்ணிக்கோன்னு அப்பவே பண்ணிருந்தா டக்குன்னு மாறிடுவாங்க. இப்போ தனியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பழகிட்டாங்கல்ல, அதுனா அது ஒரு பெரிய இஷ்யூ. அவங்களுக்கு தடையா நிக்கணும். விட்டா நான் இப்போ அந்த வேலை இல்லைன்னா நான் இப்படியே இருந்துக்கிறேங்கிற வார்த்தை வரவே முடியாது. டிபெண்டா தான் இருக்கணும். அது வந்து இங்கேயும் சரிங்க, எங்க கொங்கு மண்டலத்திலையும் கோவை பெல்ட்லயும் திருப்பூர்லயும் இதே பிரச்சனையும் நிறைய இடத்துல ஓடுது. கவர்மெண்டே 18 வயசுல கல்யாணம் பண்ண சொல்லுது பெண் குழந்தைகளுக்கு. அத சொன்னதுக்கு தான் என்னோட இஷ்டம் தான், அதெல்லாம் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் செஞ்சுக்கேன் அப்படின்னு. அது அந்த நேரத்துல லாக் ஆக போறாங்க, நம்ம பிடிச்சி கட்டிடு. சரி, இனி டூ லேட் டு ஒரி, அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அவங்க கொஞ்சம் நல்லா அவங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி நல்லா விசாரிச்சு பாருங்களேன். யாராவது அவங்கள ஓகே தான், நல்ல நல்ல பேக்ரவுண்ட் தான், அதெல்லாம் ஓகே, நல்லா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டைம் எடுத்து அவங்களுடைய குடும்ப அமைப்பு யாராவது நல்லா இருக்கா, அவங்க எல்லாம் நல்லா வச்சு பார்த்துப்பாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா வருமானம் பிஏ ஓகே, பேக்ரவுண்ட் நல்லா இருந்து நல்ல ஃபேமிலியா இருந்ததுன்னா, நம்ம பொண்ணு புடிவாதமா இருந்ததுன்னா வேற வழி இல்லையே. ஏன்னா தவறான முடிவு எதுக்கும் போயிடக்கூடாதுல்ல. அது போக மாட்டாயா, அந்த கன்ஃபார்மா அது சொல்ல முடியும், அது போக மாட்டான். அது பரவாயில்ல இல்ல, அப்ப அந்த அளவுக்கு வளர்ப்பு நல்லா இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுமா, நானும் அப்பாவும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிங்க. தவத்துல அவங்க சாரும் தவத்துல இருக்காங்களா? அவர் இல்லையா, நானும் நீங்க பொண்ணுதான் இருக்கோம். மட்டும்தான், நீங்களும் பொண்ணு மட்டும்தான் இருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற, ஒரு 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 6 months எனக்கு டைம் வேணும்னு பொண்ணுகிட்ட சொல்லிருங்க. அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கும். நீங்க ஒரு ஒரு 3 மாசம் வந்து நீங்க அதை நல்ல தவம் பண்ணி பண்ணி பழகிருக்கீங்க இல்லையா, அதனால ஒரு 3 months அந்த பொண்ணு தூங்குற போதும் இருக்கிற போதும் அந்த நின்று அவளோட கருமையத்தை வாழ்த்துங்க. அவ வேற இடத்துல, அவ ஹாஸ்டல்ல இருக்காயா. பரவாயில்ல, ஹாஸ்டல்ல இருந்தாலுமே நீங்க அந்த, நான் சுவாமிஜியோட ஒரு பாடல் சொல்றேன், உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை. ஆமா, அந்த மெய்ப்பொருள்ங்கிறது கருமையம். நீங்க உங்க பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டு அதனுடைய ஆன்மாக்குள்ளேயே நீங்க நுழைஞ்சிடும். ஒரு தாயினால் அது முடியும், கருமையம். உங்க பாப்பா பேருமா? சிவானி. சிவானியோட கருமையம் வாழ்க வளமுடன். தவத்துல இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பெல்லாம் உங்க மனசுல ரிஃப்ளெக்ஷன் வருதோ, சிவானியோட கருமையம் வாழ்க வளமுடன் ஒரு 10 முறை கண்டினியூஸா வாழ்த்திருங்க, விட்டுருங்க. இந்த ஞாபகம் வர்றப்பெல்லாம், நீங்க லைவா எப்பெல்லாம் இந்த பிரச்சனை மனசுல வர்றப்பெல்லாம் ஒரு 10 முறை கருமையம், சிவானியோட கருமையம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே வாங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஒன்னா மாறி இந்த பக்கம் வந்துடும். இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அது மகரிஷிகிட்ட இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தீர்ப்பை விட்டுலாம். தெய்வீக நீதிமன்றம்ங்கிறது கருமையம் தான். அதனால அந்த நீதிமன்ற தீர்ப்பு நல்ல தீர்ப்பா வரும். ஒன்னா சிவானி உங்க பக்கம் வரலாம், இல்லைன்னா நீங்க அங்க போற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப இன்னில இருந்து நீங்க 3 மாசம் என்ன பண்ணணும்?
ஷிபானியோட கருமையத்தை வாழ்த்திட்டு வாங்க. நல்லா இருந்தா பண்ணி வைப்போம், இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் வந்துடும். அது ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மதன் சார் வாழ்க வளமுடன். வாழ்க சார். வாழ்க உரையை கேட்டுங்க சார். நீதான் உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்குது. இந்த உயிர் இந்த உடல்ல ஒட்டி இருக்கிற வரைக்கும் கவலை, ஆசை, பிரச்சனை வரும். ஒண்ணு தீர்ந்தா இன்னொன்னு வந்து சொன்னீங்க. கரெக்டா இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி. நான் கூட ஒரு பிரச்சனை தீர்ட்டேன், அப்புறம் இந்த பிரச்சனை செய்வேன் நான் பார்த்தா புதுசா கிளைச்சு வந்துட்டே இருக்கு. முந்தோட அதிகமா வந்துட்டு இருக்கு. சரி, ஒவ்வொரு செகண்டே நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்த ஆண்டை வந்து உள்ள நல்லபடியா செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. அது அந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னா உங்களை அலைவா வச்சுக்கிறதுக்கு தான். அந்த பிரச்சனை முடிச்சோன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. என்னோட மண்டபத்தை சொன்ன அருள்நிதி வாங்க, பயிற்சி வாங்க, இல்ல என் பையன்லாம் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணுங்க நான் சொன்னேங்க. ஐயா அது பக்கம் ரெட்டிங்க, அதுவும் செய்யுங்க இதுவும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. போய் நீ சொன்னப்பதான் வருது. இப்பதான் உணர்ந்திருக்கேன் ஐயா. அதோட வேலையோட அதையும் செய்ய வேண்டியது புரிஞ்சுட்டேன். நன்றி. கடல்ல அளவு கொஞ்சம் பேர் குளிக்கணும்னால எனக்கு குளிக்கவே முடியாம போயிடும். அது மாதிரி அதனால காலம் வயசும் போயிடும். நம்ம வந்து எந்த காடு வந்துடும், அதுக்காக பார்க்க வேண்டியது இருக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன புரிஞ்சு நல்லா புரிஞ்சுட்டேங்க. பேராசிரியர் ஆயிருங்க. சரிங்க. நீங்க வேற நல்லா இருக்கு உங்க பேச்சு, அதனால சொன்னேன். சரிங்க. காலையை வந்து கடலை அளவு கொஞ்சம் பேர் குளிப்பாங்கன்னா முடியவே முடியாது. அது பாசம், சந்தேகம், எதிர்மனை விட்டுட்டு பாசத்தை கடமை போக சொன்னீங்க. வாய்ப்பு நன்றியா. வாழ்வுடம் ஐயா. அம்மா வாய்ப்பு நன்றியம்மா. நன்றி மதன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லட்சுமணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரையும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஒரு பொதுவான கேள்வி. அன்றைய காலத்துல இருந்து இன்னை வரையும் நம்ம வந்து இப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறது வந்து அந்தந்த சாதி வழக்க பிரகாரமே பார்த்து பண்றாங்க இல்லைங்க ஐயா. அந்த இதுலயே நம்ம ஃபாலோ பண்றது சரிதானுங்களையா, இல்ல மன்றத்து மூலியமா அவங்களும் இதுல இருக்காங்க, நம்மளும் வாழ்க்கை இருக்கோம், வேற ஒரு இதா இருந்தாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இதுல எடுத்து நம்ம பண்ணிக்கிறது சரிங்களாயா, இல்ல அவங்களுடைய பாரம்பரியத்துலதான் பார்த்து ஜாதகம் பார்த்து அந்த குடும்ப வழக்க பிரகாரம் அந்த மாதிரி பண்றதுதான் சரிதானுங்களாயா? வாழ்க்கை. இப்ப உங்க கேள்வியினுடைய சாராம்சம், பொண்ணு வந்து நம்ம சொந்தத்திலேயே பாத்துக்கிறது நல்லதா, அதே மாதிரி கல்யாணம் வந்து சடங்கு சம்பிரதாயத்தோட பண்றது நல்லதா, இல்ல சிம்பிளா நம்ம வேதாத்திரை முறைப்படி பண்றதா அப்படிங்கிறது, இதெல்லாம் கேள்விகள். நான் அதுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்றேன். நீங்க வேற ஏதாவது பிரச்சனை, இப்போ அவங்க முன்னால ஒரு சகோதரி பேசுறாங்க இல்லையா, பிரச்சனை இருக்கும் பட்சத்துல அதை எடுத்துக்கலாம். பிரச்சனையே இல்லைன்னா சொந்தத்துல கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதுசா பழக்க வழக்கத்துக்கு போக வேண்டியது இல்லை. அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கை முறை எல்லாம் வந்து டக்குன்னு மாறி போற போது அது ஒரு சில நேரங்கள்ல ஒவ்வாமை வரும், அலர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வேண்டாமே. சொந்தத்துல போயிட்டா ரைட் ராயெல்லாம் போயிடலாம், பிரச்சனைகளே இல்ல. பொண்ணு பாக்குறது இல்ல, வேற பொண்ணு பார்த்திருந்தாலும், பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்திருந்தாலும் அது பர்மிஷனோட எல்லாத்தோட சம்மதத்தோட போறது நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சாப அலைகள் ஏதோ ஒரு விதத்துல அவங்க இப்படி பண்றான்னு நினைச்சா என்னைக்கோ ஒரு நேரத்துல அது துன்பம். நீங்க லவ் மேரேஜ் எல்லாம் இப்ப ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா பெத்தவங்களுடைய சாப அலைகள் தான். இப்படி நம்ம பேச்சு கேட்காம போறானே, இவன் நல்லா இருப்பாங்கிறது அது ரெக்கார்ட் ஆகுது இல்ல. அதுதான், அது இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு தான் பர்மிஷன் வாங்க சொல்றது. அப்புறம் இன்னொரு கேள்விக்கு முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி பதில்ல, அந்த கல்யாணம் வந்து சடங்கு சம்பிரதாயத்தோட பண்ணோம்னா சடங்குகளினுடைய அர்த்தம் தெரிஞ்சு வாய்ப்பு இருந்து பண்ணா எல்லாத்துக்கும் நல்லதுதான். அந்த சடங்கு பண்றவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் போய் சேரும், நல்லதுதான். இல்ல எனக்கு பொருளாதாரம் எல்லாம் அவ்வளவு இல்லை, நான் அது வேஸ்ட் பண்ண விரும்பலைன்னா வேதாத்திரி முறைப்படியும் கல்யாணம் பண்ணலாம், தவறில்லை. அது சுவாமிஜி எப்படி கல்யாணம் பண்றதுங்கிற ஒரு கான்செப்டே கொடுத்துருக்காரு, அதன்படியும் பண்ணலாம், தவறில்லை. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சொல்லுங்க. இன்னொன்னுங்கய்யா, அதாவது முறையா ஜாதகம் பார்த்து ஒரே ஒரு இனத்தார் சேம் இனத்தாரோட பார்த்து எல்லாம் இது பண்ணி கல்யாணம் பண்றாங்க. பட் அந்த பெண் வீட்டார் சைடுல வந்து குடும்பத்துல ஒரு 5-6 நபர்கள் இருக்காங்கன்னா ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு அந்த இடம் சம்மதமா இருக்கு, 2 பேருக்கு சம்மதம் இல்லாம இருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி
ஒரு ஒத்த கருத்து இல்லாம அப்படி இருக்கு. பட் மேரேஜ் முடிச்சுக்கிறாங்க ஐயா. ஆனா அவங்களுடைய எண்ணலைகள் வந்து இங்க வேணான்னு சொன்னவே மீறி அங்க கொடுத்து அந்த இடத்துக்கு இது பண்றாங்களே. பட் பொண்ணு மாப்பிள்ள நல்லா தான் இருக்காங்க. ஆனா நல்லா இருக்கும், அவங்களுடைய மெஜாரிட்டி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. பட் அவங்களோட எண்ணலைகள் வந்து நம்ம சொன்னவே கேட்கலையே. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நான் இதனால தான் சொன்னேன், நீ கேட்டியா, இது இப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணலைகள் வந்து ரொம்ப ஒரு பெண்ணையோ அந்த பையனையோ கஷ்டப்படுத்துற மாதிரி பின்னாடி இருந்து அவங்க இது பண்றாங்களே. அதுக்கு வந்து அது எப்படிங்க ஐயா அது சரி பண்றது? வாழ்த்து தான். அந்த மாதிரி இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவர்களும் மனம் தெரிந்து நல்வாழ்வ அன்பும் கருணையோடும் வாழ்த்துவோம். அவங்கள நல்லா அன்பா நினைச்சு, ஐயா நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் எனக்கு பிடிச்சிருந்தது பண்ணிட்டேன், வாழ்கவுமுடன் வாழ்கவுமுடன் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்திட்டே இருங்க. அது பாசிட்டிவா மாறிடும். அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும், திரும்பி போயிடும் அவங்களுக்கு. ஓ, அவங்க உருவத்தை நினைச்சு வச்சிடலாம். இல்ல கருமையத்தை நீங்க நீங்க ரொம்ப பிரச்சனைக்காரரா இருந்தா கருமையத்தை வாழ்த்துங்க, இல்லைன்னா உருவத்தை வாழ்த்துனால போதும். சரிங்க, சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க அம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன் ஐயா, வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க கவிதா மேடம், வாழ்க வளமுடன். தேர் திருவிழா தவிர்த்தல்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படிங்க ஐயா தேர் திருவிழாக்கு போறது? அதுக்கு அப்பவே நான் சொன்னேனே பதிலு. என்ன தவிர்த்தல்னா எல்லாம் ஒன்னா போய் இப்போ உறவினர்கள் வீட்டுக்கு வந்து தேர் திருவிழா கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே ஒன்னா போய் வந்து இருக்கிற போது சுகாதார சீர்கேடு ஏற்படுதுங்கிறாரு சுவாமிஜி. எப்படி ஒரு 10 நாள் இருக்குமில்ல, அப்புறமா ஹாயா ரிலாக்ஸா போயிட்டு வாங்க, இல்ல முதல் நாள் போயிட்டு வாங்க. எல்லாம் ஒன்னா போய் கூட்டத்தோட அவங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுவது சுகாதார சீர்கேடு வருது அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால தவிர்த்தல் தான் சொல்றாரு, போக வேண்டாம்னு சொல்லல சுவாமிஜி. ஐயா இப்ப போர் நடக்குது இல்லைங்க, அவங்களுக்கும் ஆன்மீக அறிவு இருக்கணும்ல அந்த தலைவர்களுக்கு எல்லாம், அப்பதானே போர் நடக்காம இருக்கும். அறிவுங்கிற போர் வந்திருக்காதுல்ல. அறிவு அது வந்து சுயநலம் அதிகமாயிடுச்சுங்க மேடம். நான் என் குடும்பம் என் நாடு நல்லா இருந்தா போதும், என்கிட்ட படைபலம் இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற ஒரு ஈகோ தான் போர். அதுக்காக ஈகோ இருக்கிறவங்க அவங்க தலைவர்கள் போய் போர் இல்லாமல்ல முடியுமா? முடியாது. யாரோ காசு கஷ்டத்துக்காக குடும்பத்துக்காக வந்த போர் வீரர்கள் சண்டை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நம்ம முதல்ல ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி தானே பேசணும். அதான் தலைவர்களுக்கு எல்லாம் பத்தி பேசுனீங்க, அதனால ஆமா ஆமா. அதனால தலைவர்கள் எல்லாம் வாழ்த்திட்டு இருப்போம், என்ன பண்றது. இலங்கை ஒரு சூழ்நிலையில வாழ்த்திட்டு இருந்தாங்கம்மா ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால. அது எப்படி இலங்கை இப்ப நல்லா மாறிடுச்சு இல்லையா? அதே மாதிரி இவங்களையும் இப்போ வாழ்த்துவோம். குறிப்பிட்ட காலத்துல அதுவும் மாறிடும். நன்றிகள் ஐயா, வாழ்க நன்றி. பாசம் இருக்கணும்ன்றீங்களா, இருக்க கூடாதுங்களா? அன்பு இருக்கலாங்கம்மா. அதீத அன்பு, ரொம்ப எதிர்பார்த்தோட இருக்கக்கூடிய அன்புக்கு பேரு பாசம்னு பேரு. புரிஞ்சுதா? அதை பண்ணுனா நீ எனக்கு இதை பண்ணணும்னு ஒரு எல்லை கட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு பாசம். அது வலிக்கு விட்டு பண்ண மாட்டாங்க. கஞ்சி கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவானா ஊத்த மாட்டாங்க. அதனால நம்ம கடமையில நல்லா செஞ்சுட்டு போறாங்கன்னா நம்ம வாழ்ந்து காட்டினாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. அது இறைநிலையும் குருவும் பாத்துக்குவாங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைதிலி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. ஐயா நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னீங்க இல்லையா? சொந்தத்துல கல்யாணம் பண்ணா இருக்கிற மக்கு பசங்க தான் பறப்பாங்க, அவ்வளவு ஒன்றும் இதுவா இருக்க மாட்டாங்கன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க ஐயா, எங்க அப்பா வந்து சொந்த அத்தை மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரே மாமனார், அதாவது நான் அம்மாவோட தம்பியை கிளம்பிட்டேன். ஆனா ஒருவேளை ஜீன்ல எல்லாருமே கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இருந்ததுனாலே என்னமோ என் பசங்க எல்லாம் மெரிட்ல பண்ணாங்க, இவர் எல்லாமே நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க சொல்றது இப்ப ஏத்துக்கலாமோன்னு தோணுச்சு. யாருக்குமா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி இப்ப எங்க யாரு வீணா போனாங்க? நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்கு. சயின்ஸ் படி இது வந்து இப்ப ஜீன் ஜெனடிக்கலா ஒரு டிசீஸ் இருந்தா அது அப்படியே வரும் இல்லைங்களா? இல்லைங்க, அதாவது அக்கா சொந்த அக்கா பொண்ணை கட்டுறது, அப்படி தங்கச்சி பொண்ணை கட்டுறது, அப்படி எல்லாம் வந்து
இன்னொன்னு கூட சொல்றாங்க இல்லையா, தாய் மாமனுக்கு கட்டுறது அதெல்லாம் தான் வேண்டான்றாங்களே தவிர, அடுத்த ஃபேமிலி வருது, அத்தை பொண்ணு மாமன் பொண்ணெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிக்கிறது இல்லைங்க, நான் தாய் மாமன் தாங்க கட்டியிருக்கேன், நல்லா அதனால தான் தான் இருக்கீங்க. சொன்னேன். இல்ல அப்போ வந்து தெரியல இல்லைங்க. ஆனா வந்து என் பசங்க எல்லாம் மெரிட்ல போயிட்டாங்க, எல்லாமே சுவாமிஜி சேர்ந்தாங்க, 2 பேரும் மாஸ்டர் ஆயிட்டாங்க. அப்படியே இதுக்குள்ளே ஈடுபட்டுட்டோம். நான் வந்து கேஸ்ட் நோபார் போனேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் கேஸ்ட் நோபார் போனேன். கேஸ்ட் கூட வேண்டாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆனால் நம்ம மண்டபத்தை சேர்ந்த அன்பர்களா வரணும் சம்மந்தி அப்படின்னு நினைச்சேன். நான் வாய் விட்டே கேட்டேன். ஆனா அதுக்கு யாருமே ஒத்துழைக்க. இல்ல இல்லப்பா, நாங்க சையோ பிள்ளை, நாங்க திருநெல்வேலி, நாங்க சேலம், இப்படிதாங்க சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். கடைசியில எப்படியோ இது பண்ணி வந்துச்சு, இந்த இதுலயே வந்தது. ஆனா நான் விரும்பல. மாறினாங்க பிரில்லியண்டா இருக்கும். அந்த அந்த ஜீன்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது இல்லையா, அந்த அழுத்த இது அப்ப பிபி அப்படியே ஒரு டயபிட்டிக்னா அப்படியே அப்படி அப்படியே வருது இல்லையா, அதெல்லாம் அப்படியே இப்ப சுவாமிதில் இருக்கனால எனக்கு நோ பிபி, நோ டயபிட்டிக். நான் தொடர்ந்து 34 வருஷமா அந்த பயிற்சியில இருக்கேங்கய்யா. அதனால ஓகே இருக்கு. அதுங்க சாட்சிங்கய்யா, அப்போலோ டாக்டர் வந்து கத்துக்கிட்டே போயிட்டாங்கய்யா, அவங்க சிஸ்டரோட வந்து காயகல்பம். அதுதான் மீன். நம்ம வந்து மகரிஷி இதுல ஃபாலோ பண்ணணும் மீன். அது ஒண்ணு அதாவது கண்டிப்பா ஃபாலோ இருக்கு. பண்றதுனால அவங்களா விருப்பப்பட்டு யாராவது கேட்டா மட்டும் பண்ணுங்க, நீங்களே வாலண்டியர் போய் பண்ண வேண்டாம் மேடம். இல்லைங்க இல்லைங்கய்யா, அத மாதிரி பண்றதே இல்லை. ஆமா. ஆனா ரொம்ப சிறப்புங்கய்யா உங்களோட உரை. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றிமா. வாய்ப்பு வாழ்க நன்றிமா. வாழ்காலம். வாழ்க. அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வமுடன் உமையால் மேடம், சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்னீங்களாங்க ஐயா, ஜப்பானீஸ் டெக்னிக், அந்த அவங்க அந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் இது பண்றவங்க பைலட்னு சொன்னீங்க. அவங்க சொல்றாங்களா அந்த டெக்னிக்? நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டு பண்றாங்கன்னு சொன்னீங்க. அது என்ன டெக்னிக், அது என்னதுங்க ஐயா, அது சொல்லுங்க ஐயா. அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வீட்டுல மணி பர்ஸ் கொண்டு வைக்கிறீங்கல்ல, சாவி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவசர அவசரமா விருந்தாளி வந்துட்டாங்க, உங்க வீடு நீங்க அப்பதான் திறந்து உள்ள போறீங்க. சாவி ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறத விட கரெக்டா அதுக்கு சாவி மாற்ற இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த இடத்துல மாட்டிடணும், என்ன அவசரமா இருந்தாலும். இல்ல நீங்க உங்க மணிப்பர்சைவோ போனைவோ ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா, அவங்க ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டு டைனிங் டேபிள் வைக்கிறேன்னா அவங்க சொல்லிட்டு வச்சிருவாங்க, செல்போன் டைனிங் டேபிள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது தான் அது டெக்னாலஜி. அப்ப என்ன ஆகுன்னா, காது கேட்டுக்குதான், நீங்க அப்புறம் தேட வேண்டியதில்லை. நாம் சொல்லித்தானே வச்சோம். கேஸ் நைட்டு ஆஃப், சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் இப்ப சிலிண்டர் ஆஃப் பண்றேன், ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் தூங்கிருங்க, நிம்மதியா தூங்கலாம்ல. அதுதான் டெக்னாலஜி. புரியுதுங்கய்யா. அவ்வளவுதான். அதே அவங்க ஜாப்பனீஸ் அழகா பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்பீட்ல இப்ப போயிட்டு இருக்கேன், இந்த இடத்துல இப்ப கீரை மாத்தணும், இந்த இடம் வந்துருச்சு, நான் இப்ப மாத்திட்டேன் அப்படின்னு அழகா. புரியுதுங்க. சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாளம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இணைப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா ஐயா. சிரிப்பு கலந்த சிந்தனை உரைங்கய்யா. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்புங்கய்யா. எப்பயுமே நீங்க எப்படி சிரிச்சுட்டே தான் பேசுவீங்க. எனக்கு கேள்வி ஒண்ணுங்கய்யா. என்னோட கிராண்ட்சன் வந்து 9th படிக்கிறாரு. அவர் வந்து எந்நேரம் பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்காரு. அதுல இந்த கேம் விளையாடுறது. சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுக்கிட்டே மொபைல் வச்சுக்கிட்டே சாப்பிடும். எதை சொன்னாலும் புக்கு இப்ப எக்ஸாம் நடக்குது படிப்பான்னா, நான் மொபைல்லயே படிக்கிறேன். அது மொபைல்லயே படிக்கிறாரா இல்ல விளையாடுறாரான்னு தெரியவே இல்லை. இப்ப இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஐடில இருக்காங்க. அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, சொல்லவும் செய்யறாங்க. திரும்பவும் இதையே செய்யறானய்யா. அது எப்படிங்கய்யா திருத்தரம்? மனசு கஷ்டமா இருக்குங்கய்யா.
அதனால கவலைப்படாதீங்க. அந்த தம்பிகிட்டவே ஒரு ஐடியா சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குது, நான் உன்னை செல்போன் பார்க்க வேண்டாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா நீயே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. காலையில இவ்வளவு இந்த டைம்ல பார்ப்பேன், மத்தியானம் இந்த டைம் பார்ப்பேன், ஈவினிங் இந்த டைம் பார்ப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் அல்லது வாட் எவர் இட் மேபி, இந்த டைம் வந்து இது இந்த நேரத்துல நான் மொபைல் பார்த்துக்குவேன், மற்ற நேரம் நீங்க சொல்றதை கேட்பேன்னு சொன்னா தான் உனக்கு அனுமதிப்பான்னு சொல்லுங்க. அழகா பசங்க கேட்ச் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அவங்க அப்பா அம்மா இப்படிலாம் இதே போல சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அதான் நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்றதுனாலதான் எதிர்ப்புக்கு வருங்க. பார்த்தே தான் தீருவாங்க. இந்த காலத்துல அது பசங்களை நிறுத்த முடியாது. அதனால என்ன சொல்லுங்கன்னா, மத்தியானம் நீ சாப்பிட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாரு, காலையில் சாப்பிட்டு போட்டு நைட் சாப்பிட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளவுதான் உனக்கு டைம். அது நீயே முடிவு பண்ணிக்க எந்த டைம். அதுக்கு மேல நீ போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ இல்ல எங்ககிட்ட கொடுத்துடணும்ப்பா, அப்பதான் உன் எதிர்வாழ்வு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பசங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வழியிலேயே போய் எடுத்துடணும். சரி சரி சரிங்க. இல்ல நீங்க டைம் கொடுங்க மேடம். நான் பார்க்க வேண்டாம்னு சொல்ல. காலையிலயும் மத்தியானம் ஈவினிங் இந்த டைம் நீயே ஒரு half an hour அதான் உனக்கு பர்மிஷன். அவங்க பேரண்ட்ஸ் வந்தோடனே உட்கார வச்சு நீங்களே சொல்லி முடிவு பண்ணிக்கங்க. மற்ற நேரத்துல நீயே உன்னை ஏமாத்திக்காதுப்பா, அதுக்கு பின்னால நாங்க சொல்லவும் மாட்டோம், உன் இஷ்டம். பெருசா எங்களை கேட்டக்கூடாது, இந்த மாதிரி நீங்க அந்த காலத்திலயும் எனக்கு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு நாங்க இப்பவே அதான் சொல்றோம்னா அவங்க நிறைய பசங்க அதுக்கு உடன்பட்டு வந்துடுறாங்க. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாங்க மேடம், பார்க்கலாம். வாழ்த்திட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல முகத்தை வச்சு வாழ்த்துங்கன்னு. ஆமா, வாழ்த்திட்டு இருங்க. இதை சொல்லுங்க. நீயே உன்னை காலையில உனக்கு கொஞ்ச நேரம், மத்தியானம் கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம், எந்த டைம் நீயே சொல்லு. அதுக்கு பின்னால பார்க்க கூடாது, அவ்வளவுதான். ஏதோ திருடனை பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஆமா, திருடங்கையிலேயே சாவி கொடுத்துருங்க. சுவாமிஜி சொன்னது போல திருடங்கையிலேயே சாவி கொடுத்துட்டு அவனுக்கு தெரியுமில்ல எந்தெந்த இடத்துல எது எது இருக்குன்னு. அதனால அப்படி பண்ணுங்க. தூரம் இருக்கான், பிள்ளைகளை திருத்தணும்னு அது திருப்பி அதையே செய்து மனசு வேதனையா இருக்குங்க. அதனால இதை வாழ்த்து கூடவே இது பிராக்டிக்கலா பிராயச்சித்தம்னு பேருங்க. இதை பண்ணித்தான் ஆகணும். ஸ்ட்ராங்காவே சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா வச்சு ஸ்ட்ராங்காவே சொல்லுங்க. எனக்கு காலையில மத்தியானம் சாயந்தரம் பாரு வேண்டான்னு சொல்ல. டைம் ஒரு 1/2 மணி நேரம் நீயே பிக்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கு மேல இல்ல இல்ல இதை சொல்ல, இந்த குறிப்பிட்ட இது சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன மெத்தட் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உனக்கு பாக்குறதுக்கு கிராண்டட் பர்மிஷன் கொடுக்குறோம், நீ கவலையே பட வேண்டாம், நல்லா பாரு. ஆனா டைம் நீயே பிக்ஸ் பண்ணிக்க, அதுக்கு மேல பார்க்க கூடாது. சரி, ட்ரை பண்ணி பாருங்க மேடம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிக்கலாமா? நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததற்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வணக்கம். சொல்லுங்க மேடம். வாழ்க வளமுடன். மகரிஷி சொன்னதுல ஒரு சின்ன டவுட் ஐயா. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவு அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படி சொல்லியிருக்காங்க. அறிவு கான்சியஸ்னஸ், அடுத்த அறிவுங்கிறது வந்து நாலேஜுங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் அறிவுதான் நாலேஜ். அடுத்தது அறிவால் அறிந்த நிலை கான்சியஸ்னஸ், அடுத்தது வந்து விஸ்டம், அடுத்தது விஸ்டம்ங்கிறது ஞானம், அதான் மூணாவது வந்து ஞானமா வரும். எனக்கு வந்து அடிமையாவதுன்னா நம்ம வந்து பக்தியில வந்து ரொம்ப இந்த கோயிலுக்கு போகணும் அப்படி சொல்லி இல்லைங்க. அது இப்ப ஒரு ஜோசியம் பாக்குறீங்க, நீங்க மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்லதுன்னா அறிவு அடிமை ஆயிருதுல. நீங்க உங்க மனசு குறிச்சிட்டு போயே தானே தீர்றீங்க. அப்புறம் யோகம்ன்றதுதான் எனக்கு சரியா அறிவால் அறிந்த நிலைனா, நீங்க உயிர் மேல் அறிவு வைக்கிற போது உயிரும் மனம்ங்கிற நிலையிலிருந்து அறிவுங்கிற நிலைக்கு இணைஞ்சிருதுங்க. அதுதான் யோகம், தவம். ரெண்டாவது. அப்ப நீங்க தெளிவா இருப்பீங்க. இங்கிருந்தே அழகர் கோயில கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா.
அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்வமுடன். சொல்லுங்க சுந்தரவன் சார். ஐயா ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எப்பவும் போல அந்த தலைப்பும் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய செய்திகளும் ஒரு நகைச்சுவையோட சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உங்கள் நன்றி நன்றி ரொம்ப உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க நன்றி, வாழ்வமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து தான் ஓ போறோம். சூப்பர் சூப்பர் சுந்தரமூர்த்தி, நல்ல பேர்ல வாழ்வமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்த்து. நால்வர்ல சரிங்க சரிங்க ஐயா, நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க நன்றி வளமுடன். நன்றி மூர்த்தி. சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? நிறைய பண்ணிக்கலாங்க வினோதினி மேடம். நல்லா ஓகேங்க இருந்தது ஐயா. உங்க காம்பேரிங். வாழ்க வளமுடங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.